எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? யார் யாரெல்லாம் புதுசா இன்னைக்கு வந்திருக்கீங்க? புதுசா வந்தவங்க யாரு? ஓகே, சரி சரி. நேற்று நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம் கிருபையை பத்தி. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நான் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன், ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ பைபிள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிருபையை பத்தி தான் பேசுது. ஏன்னா கிருபையை வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டாவே உங்களோட குடும்ப வாழ்க்கை சரியாயிடும். உங்களோட குடும்ப வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னா மற்ற எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆயிடும். இப்போ கிருபையை பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். நம்ம ரோமன்ஸ் 3:24 23 and 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இப்போ வந்து இந்த கிருபையை வந்து உங்களுக்கு புரியணும்னா அதோடைய ஃபர்ஸ்ட் பாவம் வந்து எப்படி உலகத்துக்கு வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க, அதோடைய வல்லமை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கிருபை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நான் நடத்தின மெசேஜை நான் கொஞ்சம் நான் இன்னைக்கு ரிப்பீட் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா புரியும் நான் நம்புறேன். நான் கிருபையும் திருமண வாழ்க்கையும் நான் இணைச்சு நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கதையில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் நேத்து அந்த கதை நான் சொல்லியிருந்தேன், வெறும் அதை மட்டும் நான் ஸ்டார்ட் பண்றேன் அந்த கதையில இருந்து. சின்னதுல வந்து இங்க இங்க என்னோட சித்தப்பா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சித்தப்பா கையில வந்து ஒரு மோதிரம் இருந்துச்சு. அப்போ அந்த மோதிரத்தோட வேல்யூ வந்து எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த மோதிரம் எனக்கு வேணும்னு சொல்லி. சோ அவரும் மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டாரு. அப்போ நான் டக்குன்னு அவர் கொடுத்துட்டோன்னே நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அது இது டூப்ளிகேட் மோதிரம் போட்டிருக்கு. சோ அந்த மோதிரத்தை வச்சு நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றான், அந்த மோதிரத்தை பாக்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஒரிஜினல் மோதிரம் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியுது. டவுட்டுக்காக என்கிட்ட கேட்கறான், நீ அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமின்னு. அப்போ அந்த மோதிரத்து பின்னால வந்து ஒரு நம்பர் இருக்கு. அப்போ ஒரிஜினல் மோதிரத்துல தான் அந்த நம்பர் இருக்கும், அதனால நீ கடையில கேட்டு பாரு இந்த மோதிரத்தை அப்படின்றான். அப்போ கடையில கேட்ட பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மோதிரம் வந்து 1.5 லட்சம் போகுன்றாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த மோதிரத்தை தொடர்றதுக்கே பயந்துட்டேன் நான். ஏன்னா அவ்வளவு காசு வந்து நான் சும்மா அசால்ட்டா நான் விளையாடிட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு தைரியமும் சேர்ந்து வருது. ஏன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா இந்த மோதிரம் என்கிட்ட இருக்குதுன்றது நான் தைரியமா என்னால பண்ண முடியுது. சோ இது வந்து 2 விஷயத்த வந்து நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயம், ஒரு மரியாதை, அதோட கண்ணோட்டமே மாறுது. ஏன்னா
1.5 லட்சம் மோதிரத்தை வச்சுக்கிட்டு யாராவது கிணத்துல போட்டுட்டு பசங்க கிட்ட கொடுத்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்களா? ಯಾಕಂದ್ರೆ 1.5 ಲಕ್ಷ ಬೆಲೆ ಬಾಳುವ ವಸ್ತುಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಯಾರು ಮಕ್ಕಳೆಲ್ಲರೂ ಹುಡುಗರು ಆಟ ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ அதுல இருந்து நான் அதை பத்திரமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பீரோல பத்திரமா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ಅವಾಗಿಂದ ನಾನು ಅವುಗಳನ್ನ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ரெண்டாவது காரியம் என்ன வருதுன்னா தைரியம் வருது. ಎರಡನೇ ವಿಚಾರ ನನಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಧೈರ್ಯ ಬರ್ತಾ ಇದೆ. ஏன்னா எனக்கு சப்போஸ் எனக்கு பணம் தேவைன்னா இந்த மோதிரத்தை வித்து நான் எனக்கு காசாக்க முடியும், என்கிட்ட இவ்வளவு காசு என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிற ஒரு தைரியம் ஒண்ணு வருது. ಒಂದು ವೇಳೆ ನನಗೆ ಹಣದ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಧೈರ್ಯ ಇದೆ, ಈ ಉಂಗುರವನ್ನ ಪಡೆದು ನನಗೆ ಸಿಗ್ತದೆ, ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಪರಿಹರಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த ரெண்டு காரியமும் எப்ப தொடங்குதுன்னா அந்த மோதிரத்தோட அருமை தெரிஞ்ச வாட்டி தான் இந்த ரெண்டு காரியமும் வருது. ಈ ಎರಡು ವಿಚಾರ ಯಾವಾಗ ನನಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಉಂಗುರದ ಬೆಲೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡಾಗ ಆ ಈ ಎರಡು ವಿಚಾರಗಳು ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. சோ கிருபையும் அப்படிதான். ஆண்டவர் வந்து கிருபை தந்துட்டாரு, அதோட மதிப்பு தெரியாததுனால நம்ம அசால்ட்டா இருக்கோம். ಕೃಪೆಯು ಅದೇ ರೀತಿಯಾಗಿದೆ. ಕೃಪೆಯ ಮಹತ್ವ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದ, ದೇವರು ನಮಗೆ ಸುಲಭವಾಗಿ ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದೇವೆ. அந்த கிருபை தெரியாதனாலதான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ಆ ಕೃಪೆ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದರೆ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. குடும்பத்துல கஷ்டம், பண கஷ்டம், எல்லா விதத்திலயும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ಕುಟುಂಬದ ಕಷ್ಟ ಇದೆ, ಹಣಕಾಸಿನ ಕಷ್ಟ ಇದೆ, ಅನೇಕ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಕಷ್ಟ ಇದೆ. சோ அதனால வியாதியும் சேர்ந்து வருது. ಅದರಿಂದ ರೋಗಗಳು ಕೂಡ ಬರ್ತಾ ಇದೆ. சோ அதனால நம்ம அந்த கிருபையை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும். ಆ ಕೃಪೆ ಏನೆಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ಒಳ್ಳೆ ಧೈರ್ಯ ಬರುತ್ತೆ. ஓகே, இப்போ இப்போ வந்து கிருபை இப்படி நம்ம தெரிய வைக்கிறதுனா நம்ம இப்போ இந்த மோதிரத்தோட வேல்யூ வந்து 1.5 லட்சம்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பண கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ಈ ಕೃಪೆಯ ಬೆಲೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಏನು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಕಷ್ಟ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದ್ದೇನೆ. ಈ ಉಂಗುರದ ವ್ಯಾಲ್ಯೂ 1.5 ಲಕ್ಷ ಇದೆ, ಅದು ಕಷ್ಟಕ್ಕೆ ಪರಿಹಾರ ಆಗ್ತದೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೆ. ஸோ இதுல இதுல நானே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ನಾನೇ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳ್ಬೋದು ನಿಮ್ಗೆ. எனக்கு வந்து பண கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, என்னை அந்த மாதிரி வளர்த்தாங்க. ನಾನು ಹಣದ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡೇ ಇಲ್ಲ. எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரியே நான் 50,000 சேலரி வாங்கினேன். ನಾನು ಮೊದಲನೆಯ ಸ್ಯಾಲರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು 50,000. ஆக்சுவலா எனக்கு வேலை கிடைச்சது கூட எனக்கு ஈஸியா கிடைச்சது, அதுவும் ஒரு பெரிய சாட்சி தான். ನನಗೆ ಕೆಲಸ ಕೂಡ ಸುಲಭವಾಗಿ ಸಿಕ್ತು. ஸோ இந்த சாட்சி வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன், அதுக்கு முன்னால நான் இதை சொல்லிடுறேன். ಈ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾನು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ஸோ எனக்கு எடுத்த உடனே வந்து எனக்கு 50,000 கொடுத்துட்ட உடனே எனக்கு அந்த பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ನನಗೆ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ 50,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಆ ದುಡ್ಡನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு போர் அடிச்சா நான் வேற ஸ்டேட்ல போய் நான் லஞ்ச் சாப்பிட்டு வருவேன். ನನಗೆ ಏನಾದ್ರು ಬೋರ್ ಆಗ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೇರೆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾನು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. ஏன்னா நான் ஃபிளைட் டிக்கெட்ல ரொம்ப கம்மி தான். ಯಾಕಂದ್ರೆ ಫ್ಲೈಟ್ ಟಿಕೆಟ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಕಡಿಮೆ ಇತ್ತು. ஸோ அதனால எனக்கு டெய்லி நான் லஞ்சுக்கு வந்து நான் வேற ஸ்டேட்ல தான் நான் போய் சாப்பிட்டு வருவேன், அந்த மாதிரி இருந்தது. ಡೈಲಿ ಒಂದು ಊಟ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ರು. அப்போ என்னோட சித்தப்பா கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், நான் இந்த ஸ்டேட்ல இருக்கேன் அந்த ஸ்டேட்ல இருக்கேன் நான் சொல்லிட்டே இருப்பேன் சித்தப்பா கிட்ட. ನಾನು ಚಿಕ್ಕಪ್ಪ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತೇನೆ, ನಾನು ಈ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ, ಆ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. அப்போ சித்தப்பா வந்து பணம் கஷ்டம்னா என்னன்னு எனக்கு சொல்லி தர்றாரு ஃபர்ஸ்ட். ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಣದ ಕಷ್ಟ ಏನೆಂಬುದಾಗಿ ನನಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ சித்தப்பா என்ன சொல்றாரு, நீ வந்து லோன் எடு, எனக்கு வந்து 10 லட்சத்துக்கு லோன் எடுன்றாரு. ಆವಾಗ ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನೀವು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಲೋನ್ ತಗೊಂಡು ನನಗೆ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. நான் நினைச்சிட்டேன் சித்தப்பா வந்து கட்டிடுவாரு, லோனை ஃபுல்லா இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாருன்ட்டு நான் 10 lakhsக்கு மேலேயே நான் லோன் எடுத்துட்டேன். ನಾನೇನ್ ಅನ್ಕೊಂಡೆ ಚಿಕ್ಕಪ್ಪ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ, ಅವರ ಮುಂದೆ ಕಟ್ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 10 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಮೇಲೆ ನಾನು ಅವರಿಗೆ ಲೋನ್ ಇಸ್ಕೊಂಡೆ. அப்போ என்னோட சித்தப்பா என்ன சொல்ற, நான் லோனை வந்து நான் கட்ட மாட்டேன்றாரு. ಅದಾದ್ಮೇಲೆ ಚಿಕ್ಕಪ್ಪ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಲೋನ್ ಕಟ್ಟೋದಿಲ್ಲ. ஏன்னா நீ தான் 50,000 சம்பாதிக்கிறல்ல, நீ தான் கட்டணும்ட்டாரு. ಯಾಕಂದ್ರೆ ನೀ 50,000 ರೂಪಾಯಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀಯಲ್ಲ. அப்போ நான் ஃபர்ஸ்ட் மாதிரி என்னால சுத்த முடியல. ಅವಾಗ ಅವಾಗ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲನೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು அப்புறம் 2-3 மாசம் கட்டலன்னா 4வது மாசம் அதிக இஎம்ஐ என்னோட சம்பளத்துக்கு மீறி போயிடுச்சு. ನಾನು 2-3 ತಿಂಗಳು ಕಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಇಎಂಐ ಯಾವ ತರ ಆಗ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಸಂಬಳಕ್ಕೂ ಮೀರಿ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. எனக்கு 50,000 சம்பளம்னா எனக்கு 1 லட்சத்துக்கிட்ட எனக்கு தேவை வந்துருச்சு. ನನಗೆ 50,000 ರೂಪಾಯಿ ಸಂಬಳ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವಶ್ಯಕತೆ 1 ಲಕ್ಷಕ್ಕೂ ಮೀರಿ. அப்போ நான் சித்தப்பா கிட்ட கதறேன், எனக்கு இஎம்ஐ எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்க, நீங்க சொல்லி தானே நான் எடுத்தேன், க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கதறேன் சித்தப்பா கிட்ட. ನಾನು ಚಿಕ್ಕಪ್ಪನ ಹತ್ರ ಗಾಳಿ ಇದ್ದೀನಿ, ನೀವು ಕೇಳಿಸ್ತಾ ನಾನು ತಗೊಳ್ಳಿ, ನೀವೇ ಮುಗಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்போ எனக்கு கடன் கொடுத்தவன்லாம் வீட்டுக்குலாம் வர ஆரம்பிச்சிட்டான். ಅವಾಗ ಏನ್ ಮಾಡೋದಂದ್ರೆ, ಸಾಲ ಕೊಟ್ಟವರೆಲ್ಲ ಮನೆ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ. அப்போ சித்தப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, ಅವಾಗ ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪನ ಹತ್ರ ಒಂದು
பணம் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமான்றாரு. ஆனா இது ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಇರ್ತದೆ ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? சோ இதை தெரிய வைக்கிறதுக்கு தான் என்ன கடன் வாங்க வச்சாரு. ಇದು ಹಣದ ವಿಚಾರ ಏನು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕೆ அதுக்கப்புறம் அடுத்த ಬರಬೇಕು. அடுத்த நிமிஷமே எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ಆ ನೆಕ್ಸ್ಟ್ ನಿಮಿಷನೇ ಎಲ್ಲಾದನ್ನು இப்பதான் எனக்கு பணம்னா என்னன்னு தெரியுது. ಇವಾಗಲೇ ನನಗೆ ಹಣದ ವ್ಯಾಲ್ಯೂ ಏನು ಅಂತ சோ இப்போ அந்த மோதிரத்தை வந்து எனக்கு 1,50,000 நான் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் ಇವಾಗ ನನಗೆ ಆ ಉಂಗುರ ಬಂದ್ಬಿಟ್ಟು 1,50,000 ಅಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನ ಹುಷಾರಾಗಿ ಎತ್ತಿಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. சப்போஸ் எனக்கு சித்தப்பா அந்த பாடத்தை எனக்கு கத்து தரலன்னா எனக்கு 1,50,000 மோதிரம் கூட எனக்கு ₹1 மாதிரி இருந்திருக்கும். ಅಕಸ್ಮಾತ್ ಏನಾದ್ರು ನನ್ನ ಚಿಕ್ಕಪ್ಪ ನನಗೆ ದುಡ್ಡಿನ ವ್ಯಾಲ್ಯೂ ಏನು ಅಂತ ತಿಳಿಸ್ಕೊಳ್ತಾನೆ ಇದ್ದಿದ್ರೆ ಆ 1,50,000 ರೂಪಾಯಿ ಉಂಗುರ ಕೂಡ ನನಗೆ ₹1 ಬೇಕಾಗಿತ್ತು. சோ அதனால இந்த கிருபையை நான் இந்த மாதிரி தான் கூட்டிட்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாவம்னா என்ன, பாவம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, பாவம் உள்ள இப்படி வந்துச்சுன்றதை நான் சொல்ல போறேன். ಮೊದಲನೇದಾಗಿ ಈ ಕೃಪೆಯ ವಿಚಾರವನ್ನು ನಿಮ್ಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸ್ಕೊಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಾಪ ಅಂದ್ರೆ ಏನು, ಪಾಪ ಏನ್ ಮಾಡ್ತಿತ್ತು, ಯಾವಾಗ ಹೇಗೆ ಹೊರಗಡೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. பாவம் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆனதே ஒரு குடும்பத்துக்குள்ளதான் என்டர் ஆகுது. ಪಾಪ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದಿದ್ದು ಮೊದಲನೇದಾಗಿ ಎಂಟ್ರಿ ಕೊಟ್ಟಿದ್ದಂದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬದ ಒಳಗಡೆನೆ. இப்ப ஆதாம் ஏவல் கதை வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியும்? இல்ல ಆಗ ಮತ್ತೆ சொல்லணும். ಅವಳ ಕಥೆ ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ? எல்லாருக்கும் தெரியல. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கணவன் மனைவியை தான் ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆதாம உருவாக்குறாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿಸ್ತಾರೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬನ ಸೃಷ್ಟಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ಆದಾಮ ಎನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಗಂಡಸನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஆதாமுக்கு தான் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தராரு. ಆ ಆದಾಮನಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೊದಲನೇದಾಗಿ ಎಲ್ಲಾ ವಿಚಾರವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇರುವಂತದ್ದು. அவரு மெயினா வைக்கிறது என்னன்னா அவரோட பேச்சை கேட்கணும் நம்ம. அதுதான் என்னன்னா இப்ப நம்மளே பாருங்க, பசங்க வந்து நம்ம பேச்சை கேட்கணும்னு நம்ம சொல்லுவோம், இது பண்ணக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதை மீறி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை வருது. ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರು ಏನನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನ ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಕೂಡ ಹಾಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಾವು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತನ್ನ ಕೇಳಬೇಕು ಅಂತ ನಾವು ಬಯಸ್ತೇವೆ. ಆ ಕೇಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಬೇಜಾರಾಗ್ತದೆ. ஸோ நம்ம பசங்க நம்மள ஒபே பண்ற வரைக்கும் தான் அந்த பசங்க வந்து நம்மள மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ಅವರು ನಮ್ಮ ಮಾತನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ತನಕ ಅಷ್ಟೇ ಅವರು ನಮ್ಮನ್ನ ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥ. அப்போ நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அந்த கண்ணோட்டத்துல இருந்தா குடும்பமே சரி இருக்காது. ನೀವೇನ್ ಹೇಳೋದು ನಾನು ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಆ ತರ ಇದ್ರೆ ಕುಟುಂಬ ಅನ್ನೋದು ಸರಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ இந்த இந்த உலகத்துல இருக்க எல்லா கனியும் நீ சாப்பிடலாம், ஆனா இந்த ஒண்ணுத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಹಣ್ಣನ್ನ ನೀವು ತಿನ್ಬೋದು, ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಹಣ್ಣನ್ನ ಮಾತ್ರ ನೀವು ತಿನ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ அப்படி சாப்பிட்டா நீ சாகவே சாகுவாய். ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ತಿಂದರೆ ನಿಮಗೆ ಸತ್ತೇ ಸಾಯ್ತೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆக்சுவலா அந்த சாகவே சாகுவாய்னா உளுந்து செத்துற மாட்டாங்க. ಆ ಸತ್ತೇ ಸಾಯ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲೇ ನೀವು ಸತ್ತೋಗೋದಿಲ್ಲ. அந்த ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் சாபமா மாறிடும். ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಆಶೀರ್ವಾದ, ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆಶೀರ್ವಾದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶಾಪವಾಗಿ ಬದಲಾಗಿರುತ್ತದೆ. முக்கியமான ஒரு ஒரு சாவு இதுனா ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் தொடர்பு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ಪ್ರಮುಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶಾಪ ಏನು ಅನ್ನೋದಾಗಿ ನಾವು ಗುರುತಿಸೋದಾದ್ರೆ ದೇವರಿಗೂ ಮತ್ತು ನಮಗೂ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂಬಂಧವನ್ನು ದೂರ ಆಗುತ್ತೆ. ஸோ இதுக்கு முன்னால நம்ம ஆண்டவரோட கேரக்டரை பார்ப்போம், அவரோட நேச்சரை பார்ப்போம். ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಸ್ವಭಾವವನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಗೋಣ. சப்போஸ் ஆண்டவர் வந்து அப்பவே சரி நீ தப்பு பண்ணிட்ட நான் மன்னிச்சிட்டேன்னு அப்படி சொல்லிட்டாருன்னா அவரோட வார்த்தையை வந்து நம்ம நம்பி இருக்க மாட்டோம். ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಸರಿ ಆಯ್ತು ನೀ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದೇ ಏನಾದ್ರು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಮಾತನ್ನ ನಾವು ನಂಬಿಕೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ஸோ ஆண்டவர் வந்து ரெண்டு விஷயம் பண்ணி ஆகணும். ஒன்னு தண்டிச்சு ஆகணும், இன்னொன்னு அவர் அன்பாவும் இருந்தாகணும். ಇಲ್ಲಿ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎರಡು ವಿಚಾರವನ್ನ ಮಾಡಿರ್ಬೇಕು. ಒಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದಂಡಿಸಿರ್ಬೇಕು, ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ ಕೂಡ ಇರಬೇಕು. ஸோ இந்த மாதிரி பாவத்துல உழவு போறான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் அதுக்கு சூட்டபிள் ஹெல்ப்பர் மனைவியை வந்து உருவாக்குறாரு, ஏவால உருவாக்குறாரு. ದೇವರಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಈ ಮನುಷ್ಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾನೆ ಅಂತ ಗೊತ್ತಿಟ್ಕೊಂಡೇನೆ ಅವನಿಗೆ ಸಹಾಯಕನಾಗಿ ಒಂದು ಹೆಂಗಸನ್ನ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அது ஆதாமோட விலா எலும்புல இருந்தே மனுஷியை உருவாக்குறாரு. ಅದು ಆದಾಮನ ಸಂಖ್ಯೆ 2ರಿಂದ ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. எனக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு என்னன்னா, ஏன் வந்து விலா எலும்பை எடுக்கணும்? ನನಗೆ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಏನಂತ
ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಏನಕ್ಕೆ ಪಕ್ಕೆ ಎಲುಬನ್ನ ತಗೊಳ್ಬೇಕಾಗಿತ್ತು? அது சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா விலா எலும்பு தான் நம்ம பாடியில இருக்க இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் அது தாங்குது. ಸೈನ್ಸ್ ಓದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೆ ಆ ಪಕ್ಕೆ ಎಲುಬಿನೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಬಾಡಿಯ ವೆಯ್ಟ್ ಅಥವಾ ನಮ್ಮ ಬಾಡಿಯ ಶಕ್ತಿಯನ್ನ ತಡೆಯುವ ಕೆಪಾಸಿಟಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஸோ நம்ம அடிபட்டாலும் அந்த எலும்பு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. ನಮಗೆ ಗಾಯಗೊಂಡು ಕೂಡ ಆ ಮೂಳೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಶೀಲ್ಡ್ ಆಗಿ ನಿಂತಿರ್ತದೆ. ஸோ இப்போ மனைவி வந்து சூட்டபிள் ஹெல்ப்பர். இப்படி அந்த போன் வந்து அந்த முக்கியமான பார்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதோ, மனைவியும் வந்து புருஷனை வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவன் பாவத்துல உளுந்துட்டான். ಈಗ ಹೆಂಡತಿ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಹಾಯಕರ್ತೆ ರೀತಿಗೆ ಈಗ ಪಕ್ಕೆ ಎಲುಬು ಹೇಗೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಪಕ್ಕೆ ಎಲುಬಾಗಿ ನಿಂತಿದ್ದಾಳೆ ಸಹಾಯಕರಾಗಿ. இப்ப ஆண்டவர் வந்து இப்படிதான் வந்து ஒரு ஃபேமிலி இப்படி இருக்கணும், ஒரு கணவன் இப்படி இருக்கணும், மனைவி இருக்கணும்னு இப்படிதான் டிசைன் பண்ணாரு. ದೇವರು ನೋಡಿದ್ರೆ ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು, ಹೆಂಡತಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರು ಕುಟುಂಬವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இப்ப என்ன பிரச்சனை இப்படி உள்ள பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். ಈ ಹೇಗೆ ಸಮಸ್ಯೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೊರಗೆ ಬರ್ತದೆ ಅಂತ ನೋಡೋಣ. இப்போ எல்லாரும் குடும்பம் ஆயிட்டாங்க. ஆதாம் ஏவல் கணவன் மனைவி ஆயிட்டாங்க. ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಆದಾಮ ಮತ್ತೆ ಅವ್ವರು ಕುಟುಂಬವಾಗಿದ್ದಾರೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அது வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருந்துச்சு. ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಅವರಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲದೇ ಇತ್ತು. இப்போ குடும்பம் ஆயிட்ட பிறகு ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிக்குது. உலகத்திலேயே ஒரு ஃபர்ஸ்ட் பாவம் உள்ள வருது. ಕುಟುಂಬ ಅನ್ನೋದು ಬಂದ ಮೇಲೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಆದ್ಮೇಲೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅವರಿಗೆ. அப்போ பிசாசு வந்து பாக்குறான் அத. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ பைபிள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குடும்பத்தை பத்தி தான் நோக்கி இருக்கு. ನೀವು ಬೈಬಲ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದಿದ್ರೆ ಅದು ಫುಲ್ ಆಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஒரு பைபிள் ஆரம்பிக்கிறதும் குடும்பத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. ಬೈಬಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುವಂತದ್ದು ಕೂಡ ಕುಟುಂಬದಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತದೆ. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் அற்புதமும் காணா ஒரு கல்யாணம் தான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಯೇಸುವಿನ ಮೊದಲನೆಯ ಅದ್ಭುತ ಕೂಡ ಒಂದು ಕಾನಾನಿನ ಊರಿನಲ್ಲಿ ಮೊದಲನೆಯದಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. பைபிள் முடியறது இயேசு வந்து நம்மளோட மணவாளன் ஆயிட்டு போயிட்டாரு. ಬೈಬಲ್ ಮುಕ್ತಾಯವಾಗುವಂತದ್ದು ನಾವು ಅವರಿಗೆ ಮದುಮಗಳಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದು ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ. சோ இது இந்த பைபிள் ஃபுல்லாவே குடும்பத்தை வச்சுதான் இருக்கு. அதனால நியாய தீர்ப்பும் குடும்பத்துல இருந்து தான் வருமோன்னு எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது இருக்கு. ನೋಡಿದ್ರೆ ಬೈಬಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕುಟುಂಬದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನನ್ನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನಗಳು ಕೂಡ ಒಂದು ಕುಟುಂಬದಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತದೆ. அப்போ பைபிள் ஃபுல்லா குடும்பத்தை இருக்கும் போது ಬೈಬಲ್ ಫುಲ್ ಆಗಿ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಇರುವಾಗ அப்ப குடும்பத்தை ஏன் ஆண்டவர் வந்து பைபிள் ஃபுல்லா குடும்பத்தை வச்சிருக்கிறாருன்னா, ஏன்னா நம்ம அவரோட ஜெனரேஷனை நம்ம உருவாக்குறோம், அவரோட சந்ததியை உருவாக்குறோம். ಏನಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೈಬಲ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಾವು ದೇವರ ಸಂತತಿಯನ್ನ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀವಿ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೈಬಲ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಿದೆ. இப்ப கணவன் மனைவி சரியில்லைன்னா அவங்க சந்ததியே வந்து கொலாப்ஸ் ஆகும். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರ ಸಂತತಿಯು ಕೂಡ ಅದು ಕೈವಟ್ ಆಗ್ತದೆ. அப்போ தேவனோட சந்ததியை உருவாக்க முடியாத போயிடும். ಅವಾಗ ದೇವರ ಸಂತತಿಯನ್ನ ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕೆ ಅಥವಾ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರ್ತದೆ. அவரோட சந்ததி உருவாக்குறதுக்கு தான் மனுஷனை வந்து படைக்கிறாரு. அவனுக்கு தேவையானது எல்லாமே பண்ணிட்டாரு. ದೇವರ ಸಂತತಿಯನ್ನ ನಾವು ಉಳಿಸಿಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಅಥವಾ ಅದನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾರೆ. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕುಟುಂಬ ಇರುವಂತದನ್ನ ದೇವರು ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ வந்து ஏவாள் கதைக்கு வருவோம். ಈಗ ಅವಳ ಕಥೆಗೆ ಬರೋಣ. இப்போ ஏவாள பிசாஸ் வந்து ஏவாள வந்து பாக்குறான். ಇವಾಗ ಸೈತಾನನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಓವಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிசாஸ் வந்து புருஷன் கிட்ட போல. ಈ ಸೈತಾನನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪುರುಷನ ಹತ್ರ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅನ್ನೋದಾಗಿ. ஏன் புருஷன் கிட்ட வந்து பிசாஸ் போகல? ಏನಕ್ಕೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೈತಾನನು ಪುರುಷನ ಹತ್ರ ಹೋಗ್ಲಿಲ್ಲ? ஏன்னா புருஷன் வந்து டைரக்ட் கனெக்ட்ல இருந்தான். ಏಕೆಂದ್ರೆ ಪುರುಷ ஆண்டவரோட டைரக்ட் கனெக்ட்ல இருந்தான் புருஷன். ಪುರುಷನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಜೊತೆಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದ್ದ. அப்புறம் ஆண்டவர் வந்து நிறைய வெளிப்பாடு, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றத புருஷன் கிட்ட தான், ஆதாம் கிட்ட தான் சொல்றாரு. ಮತ್ತೆ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರವನ್ನ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆದಾಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪುರುಷನ ಹತ್ರ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. பிசாஸ் வந்து புருஷன் கிட்ட போய் சொல்லியிருந்தா புருஷன் வந்து என்ன பண்ணிருப்பானா, துரத்தி விட்டுருவாப்பான் அப்பயே பிசாச. ಏನಾದ್ರೂ ಸೈತಾನನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಪುರುಷನ ಹತ್ರ ಅಪರಾಧವನ್ನು
ಅಬ್ರಾಮನ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಆದಾಮ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಸೈತಾನನ್ನ ಓಡಿಸ್ತಾ ಇರ್ತದ. இப்போ ஏவாள் அந்த மனைவி கேரக்டருக்கு வருவோம். ಇವಾಗ ಅವಳ ಅಂದ್ರೆ ಹೆಂಡತಿಯ ಒಂದು ವಿಚಾರಕ್ಕೆ ಬರುವ பொதுவாவே மனைவிகள் வந்து அந்த ஆஃபர், நார்மலா கேர்ள்ஸ் வந்து அந்த ஆஃபரை வந்து ரொம்ப பார்ப்பாங்க. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಹೆಂಗಸರು ಅಥವಾ ಹುಡುಗಿರು ಏನನ್ನ ಬಯಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು ಫ್ರೀಯಾ ಸಿಗ್ತದೆ ಇಲ್ಲ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಅಥವಾ ಆಫರ್ ಏನಾದ್ರು ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನ ಬಯಸುವಂತವರು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಸ್ತ್ರೀಯಾಗಿರ್ತಾರೆ. சோ இப்போ பிசாஸ் வந்து ஒரு ஆஃபர் விடுறான். ಇವಾಗ ಸೈತಾನನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಆಫರ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னன்னா, நீ இதை சாப்பிட்டீன்னா நீயும் கடவுள் மாதிரி ஆயிருவ. ಏನಂತ ಆಫರ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀ ಇದನ್ನ ತಿಂದ್ರೆ ನೀನು ಕೂಡ ದೇವರ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗಿ. அது வரைக்கும் பாவம் வந்து வரல. ಅಲ್ಲಿಯ ತನಕ ಪಾಪ ಅನ್ನುವುದು ಅಲ್ಲಿ ಬಂದಿರಲಿಲ್ಲ. என் மனைவிக்கு வந்து இந்த ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ಹೆಂಡತಿಗೆ ಅಂದ್ರೆ ಸ್ತ್ರೀಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಆಫರ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಇಷ್ಟ ಆಯ್ತು. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, மனைவி வந்து கணவன் மனைவி 2 பேரும் கடவுள் மாதிரி தான் இருந்திருக்காங்க. ಆದ್ರೆ ನಿಜ ಸಂಗತಿ ಏನಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ಆಲ್ರೆಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಕೂಡ ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಾಗೆ ಇದ್ರು. ஆண்டவர் எப்படி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குறாரோ அதே மாதிரி நம்மளும் சொல்லி சொல்லி உருவாக்கலாம். ದೇವರು ಹೇಗೆ ಎಲ್ಲಾನು ಹೇಳಿ ಹೇಳಿ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡೋದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೂಡ ನಾವು ಕೂಡ ಹೇಳಿಬಿಟ್ಟು ನಾವು ಅದನ್ನ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಬಹುದು. ஆனா அந்த விஷயம் தெரியல. ஆனா ಆ ವಿಚಾರ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனா நீயும் கடவுள் மாதிரி ஆயிரலாம் அப்படின்னா ஒரு பெருமை உள்ள வருது. ಅವರಿಗೆ ಆ ವಿಚಾರ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ನೀವು ಕೂಡ ದೇವರ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮೀಯ ಎಂಬುದಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಅನ್ನೋದು ಅವರೊಳಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. சோ அப்பவே ஏவாள் வந்து கடவுள் பேச்ச மீறியாச்சு. ಅವಾಗಲೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಮಾತನ್ನ ಮೀರಿತು. அதுக்கப்புறம் அந்த பழத்தை சாப்பிடுறா. ಅದಾದ ನಂತರ ಅದನ್ನ ತಿಂತಾರೆ. அது வரைக்கும் கூட பாவம் உள்ள வரல. ಅಲ್ಲಿ ತನಕ ಪಾಪ ಕೂಡ ಒಳಗಡೆ ಬಂದಿರಲಿಲ್ಲ. பாவம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கணவனும் சேர்ந்து சாப்பிடுறான். ಪಾಪ ಯಾವಾಗ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗಂಡನು ಕೂಡ ಅದನ್ನು ಇಸ್ಕೊಂಡು ತಿಂತಾರಲ್ಲ ಅವಾಗ ಪಾಪ ಅನ್ನೋದು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತದೆ. கணவன் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், வைஃப் கிட்ட சொல்லியிருக்கலாம். ಗಂಡ ಏನಾದ್ರು ನೆನೆಸಿದ್ರೆ ಹೇಳಿರ್ಬೋದಾಗಿತ್ತು ಹೆಂಡತಿ ಎಲ್ಲ ತಿನ್ಬಾರ್ದು ಅನ್ನೋದಾಗಿ. சோ கணவனும் சேர்ந்து சாப்பிட்டதுனால இப்போ வந்து ஆண்டவர் கரெக்டா என்ட்ரி ஆகுற. ஆக்சுவலா ஆண்டவருக்கு முன்னாலே தெரியும், இந்த 2 பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து உள்ள வராரு. ದೇವರಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು ಇವರು ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೂ ಕೂಡ ಇವರಿಬ್ರು ಪಾಪ ಮಾಡಿದ ನಂತರ ಅಂದ್ರೆ ಅನ್ನನ ತಿಂದಿದ ಮೇಲೆ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಅವರ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ ஒரு சாபமா உள்ள வருது. ಇವಾಗ ಒಂದೊಂದು ಶಾಪವು ಕೂಡ ಒಳಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ. அதுல பயங்கரமான சாபம், நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಪಗಳು. ஃபர்ஸ்ட் வந்து வேலை ஈஸியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேலை ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ಮೊದಲು ಕೆಲಸ ಎಂಬುವಂತದ್ದು ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿತ್ತು. இப்போ ரத்த வேர்வை சிந்தி தான் உழைச்சாகணும். ಇವಾಗ ರಕ್ತ ಮತ್ತೆ ಬೆವರನ್ನ ಸುರಿಸೇನೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಕೆಲಸ ಮಾಡುವಂತದ್ದು. இப்போ கணவன் வந்து மனைவியை வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ಇವಾಗ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿಯನ್ನ ಆಡಳಿತ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. அப்போ அந்த சாபம் ஒரு சாபமும் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நீங்க ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்ன்றது நீங்க உங்களுக்கு தெரிய வந்துடும். ನೀವು ಒಂದೊಂದೇ ಶಾಪವನ್ನ ಗಮನಿಸಿ ಓದ್ತಾ ಬರೋದಾದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದು ಹೇಗಿತ್ತು ಅನ್ನೋದೇ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. இப்போ வந்து எல்லா சாபம் இதை முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல்ட்டு பிறக்கிற குழந்தையெல்லாம் சாபத்தோட தான் பிறக்க ஆரம்பிக்குது. ஏன்னா விலா எலும்பு மூலியமா அந்த விலா எலும்புல அந்த பாவம் ஒட்டிக்கிட்டு இனிமேல்ட்டு வர குழந்தையெல்லாம் அப்படி சாபத்தோட ஒட்டி தான் வர. ಈ ತನಕ ಶಾಪ ಇತ್ತು ಅವೆಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು. ಆದ್ರೆ ಇನ್ನು ಮೇಲೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಇನ್ನು ಮೇಲೆ ಹುಟ್ಟತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಶಾಪ ಗರಿತರಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ಏನಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಪಕ್ಕಿ ಎಲುಬು ಅನ್ನತಕ್ಕಂಥದ್ದು ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿದೆ. ಆ ಹುಟ್ಟುವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಮಗು ಶಾಪಗರಿತವಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ. இப்போ வந்து சாபத்துக்கு வந்து வல்லமை எப்படி வந்துச்சுன்னா, ಈ ಶಾಪಕ್ಕೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಹೇಗ್ ಬಂತು ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ அந்த 10 கட்டளை தான். ಆ 10 ಆಜ್ಞೆ. இப்போ நீங்க 10 கட்டளைன்றது 2 விதமா நம்ம சொல்லலாம். ஒண்ணு வந்து ரோட்ல இருக்க சைன் போர்டு. ಈ 10 ಆಜ್ಞೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಎರಡು ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರೋಡಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೈನ್ ಬೋರ್ಡ್. இப்போ நம்ம ரோட்ல போறோம், அங்க கோ ஸ்லோன்னு போட்டிருக்கும். ಇಲ್ಲಿ ನಾವು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತೇವೆ, ನಿಧಾನವಾಗಿ ಚಲಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿರ್ತದೆ. ஆனா நம்ம ஓவர் ஸ்பீட்ல போயிருந்தா நம்ம ஆக்சிடென்ட் தான் ஆகும். ನಾವೇನಾದ್ರೂ ತುಂಬಾ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಏನಾದ್ರು ಹೋಗಿದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಕ್ಸಿಡೆಂಟೇ ಆಗಿರ್ತಾ ಇತ್ತು. அது நீங்க இன்சூரன்ஸ் கிளைமும் பண்ண முடியாது. ஏன்னா போர்டுல ஆல்ரெடி போட்டாச்சு, கோ ஸ்லோன் போட்டாச்சு. ಇಲ್ಲಿ ನೀವು ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕೂಡ ಕ್ಲೈಮ್ ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಏಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ನಿಧಾನವಾಗಿ ಚಲಿಸಿ ಎಂಬುದಾಗಿ.
சோ அது அது அந்த போர்டை புரிஞ்சுக்காத நம்ம ஃபாஸ்டா போயிட்டா ஆக்சிடென்ட்ல தான் அது முடியும். ಈ ಸೈನ್ ಅನ್ನ ಆದ್ರೆ ಬರ್ದಿರೋದನ್ನ ನಾವು ಓದ್ತಾನೆ ಏನಾದ್ರೂ ಸ್ಪೀಡ್ ಆಗಿ ಹೋದ್ರೆ ನಮ್ಗೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗ್ತದೆ. அப்புறம் இன்னொரு விதம் நம்ம என்ன சொல்லலாம்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி. ಇನ್ನೊಂದು ಭಾಗವಾಗಿ ನಾವು ಹೇಗೆ ಅದನ್ನ ನೋಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕನ್ನಡಿ ರೂಪದಲ್ಲಿ ಅದನ್ನ இப்போ உங்களுக்குள்ள பாவம் இருக்குதுன்றது இப்படி தெரியும் உங்களுக்கு? ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಪಾಪ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? இப்ப நார்மலா ஒரு ஒரு ஆள் கிட்ட போய் நீ நீ பாவியா இருக்க, நீ மனம் திரும்புனா நான் 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 பாவியான்னு கேட்பான். ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೀನ್ ಪಾಪಿ ಆಗಿದ್ಯಾ, ನೀನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನ್ ಪಾಪಿ ಆಗಿದ್ದೀನಾ. ஏன்னா அவன் பாவத்துல உள்ள இருக்கிறதுனால அவன் வந்து அவன் பாவின்றதே ஒத்துக்க முடியாது. அவன் ಅವರು ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಅವರು ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அப்போ கண்ணாடி மாதிரி காமிக்குது. இப்ப கண்ணாடியில நம்ம ஃபேஸ பார்த்தா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற மார்க்ஸ், உடம்புல இருக்க மார்க்ஸ் வந்து அது கண்ணாடி வந்து கரெக்டா காமிச்சு கொடுத்துது. ಈಗ ಪಾಪ ಎಂಬುದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕನ್ನಡ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. ನಾವು ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ಈ ಆಜ್ಞೆ ಎಂಬುದು ಕನ್ನಡ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. ನಾವು ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತಾಗ ಹೇಗೆ ನಮ್ಮ ಮದುವೆ ಅಥವಾ ನಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಗಾಯ ಹೇಗೆ ನಮ್ಗೆ ಕಾಣಿಸ್ತದೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ನಿಂತಾಗ ಈ ಆಜ್ಞೆ ಮುಂದೆ ನಿಂತಾಗ ನಮ್ಮ ಪಾಪವು ಕೂಡ ಕಾಣಿಸ್ತದೆ. சோ இந்த 10 கட்டளை என்ன சொல்லுதுன்னா உனக்குள்ள பாவம் இருக்குதுன்றத காமிக்குது. ಈ 10 ಆಜ್ಞೆ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಪಾಪ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಇದು ತೋರಿಸ್ತದೆ. இது ஆண்டவரோட இப்படி அதை டிசைன் பண்ணிருக்காரு பாருங்க. அந்த 10 கட்டளை ದೇವರು ಹೇಗೆ ಇದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಇದನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದಾಗಿ ನೋಡ್ರಿ ಇವತ್ತು ಆಜ್ಞೆಯನ್ನ. அந்த 10 கட்டளையோட ஒரு விசேஷம் என்னதுன்னா நீங்க வந்து 10யுமே ஃபாலோ பண்ணவே முடியாது. ಈ 10 ಆಜ್ಞೆಯ ವಿಶೇಷತೆ ಏನು ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ಈ 10 ಆಜ್ಞೆಯನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಅದನ್ನ ಕೈಗೊಳ್ಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சப்போஸ் நீங்க சொல்லலாம் நான் 10யும் என்னால ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ನೀವು ಹೇಳ್ಬೋದು ನಾನು 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಪಾಲಿಸ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ ನೀವು ಅದನ್ನ ಟ್ರೈ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. இதுல ஒரு ஒரு விசேஷம் என்னன்னா நீங்க ஏதாவது ஒண்ணுத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஃபெயில் ஆன மாதிரி. ಇನ್ನೊಂದು ಮಹತ್ವ ಏನಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ನೀವು ಒಂದ್ರಲ್ಲಿ ಏನಾರ ಫೇಲ್ ಆಗ್ತಿದ್ದೀರಾ ಅಥವಾ ಒಂದ್ರಲ್ಲಿ ಏನಾರ ಪಾಲಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಕೂಡ ತಪ್ಪಿದ ಹಾಗೇನೆ. யாக்கோபு 2:10 அது வாசி. ಯಾಕೋಬ 2:10 அப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். இப்போ ஒண்ணுத்துல ஃபெயில் ஆனா கூட எல்லாத்துலயும் ஃபெயில் ஆன மாதிரிதான். ಒಂದರಲ್ಲಿ ತಪ್ಪಿದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಕೂಡ ತಪ್ಪಿದ ಹಾಗೇನೆ. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க 9 வரைக்கும் நீங்க பாஸ் ஆயிடலாம். ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು 9 ತನಕನೂ ನೀವು ಅದರಲ್ಲಿ ಪಾಸ್ ಆಗಿರ್ಬೋದು. ஆனா 10வதுல ஒரு செக் வச்சுட்டாரு. ಆದ್ರೆ 10ನೇದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಚೆಕ್ ವಹಿಸಿದ್ದಾರೆ. அது வந்து இருதய சம்பந்தப்பட்டது. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೃದಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು. அதுதான் இச்சை. ಅದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಚ್ಛೆ ಎಂಬುದಾಗಿ. நீ இச்சை வந்து நீ கண்ணுல பாத்திட்டானாவே போதும், நீ விபச்சாரம் பண்ணதா ஆயிடுச்சு. ಇಚ್ಛೆಯನ್ನ ನೀ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸಾಕು ಅದು ಮನಸ್ಸೊಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು. சோ இச்சையை பத்தி பேசுது. அது மட்டும் விபச்சாரம் மட்டும் பேசல, பண இச்சை கூட இருக்கு. ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಚ್ಛೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ವ್ಯಭಿಚಾರದ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಹಣವು ಕೂಡ ಒಂದು ಇಚ್ಛೆನೆ. அந்த இயேசு கிறிஸ்து அந்த கதையில அந்த அந்த விஷயத்துல நீங்க போகும்போது ஒரு பணக்காரங்க வந்து கேட்பாங்க, இந்த 10 கட்டளையும் நான் சின்னதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ಎಲ್ಲಾ ವಿಚಾರವನ್ನ ಪಾಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்ப இயேசு என்ன சொல்லுவாருன்னா உன்னோட ஆஸ்தி எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால வாணுவாரு. ಆಗ ದೇವರು ಆತನಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಇರ್ತಕ್ಕಂಥ ಆಸ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ ಬಡವರಿಗೆ ಬರೆದು ಕೊಟ್ಟು அப்போ அவங்க பின்வாங்கி போயிருவாங்க. அது ஃபாலோ பண்ண முடியல. சோ அவங்களோட இச்சை வந்து ஆஸ்தியில இருக்கு. ಅಲ್ಲಿ ನಾವೇನ್ ನೋಡೋದಾದ್ರೆ ಅವರ ಇಚ್ಛೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಣದಲ್ಲಿದೆ. அப்படின்னா அவங்க 9 வரைக்கும் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒண்ணுத்துல வந்து அந்த ஸ்பாட்லயே ஃபெயில் ஆயிட்டாங்க. ಅವ್ರು ನೋಡೋದಾದ್ರೆ 9 ವಿಚಾರವನ್ನ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಪಾಲಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಕೊನೆಯದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ತಪ್ಪು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅದೇ ಇಚ್ಛೆ. இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ உங்களுக்குள்ள பாவம் இருக்குதுன்னா நான் 10 கட்டிலையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு நான். அதே மாதிரிதான் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சரி ಪಾಪ ಇದೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಪಾಲಿಸಿಕೊಂಡು ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. அவரும் இதே தான் சொல்றாரு. இந்த ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಅವರು ಕೂಡ ಇದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு என்ன சொல்றாருன்னா சரி நீ சின்னதுல இருந்து நீ இதை ஃபாலோ பண்றியா, சரி உன் பணத்தெல்லாம் வித்துட்டு வா. ಯೇಸುನ ಇದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇರೋದು, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ಇದನ್ನೆಲ್ಲ ಪಾಲಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಾ, ಸರಿ ಹಾಗಾದ್ರೆ ಈ ಆಸ್ತಿನೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಾ, ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ. அப்பதான் அவனுக்கு புரியுது, அவனால பணத்தை விற்க முடியல, எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியல. ಅವಾಗಲೇ ಅವ್ನಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನಾನು ಎಲ್ಲಾನು ಫಾಲೋ ಮಾಡಿಲ್ಲ, ಎಲ್ಲಾನು ಪಾಲಿಸಿಲ್ಲ, ಹಣವನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬರೋದಕ್ಕೆ ನನಗೆ ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சோ இப்போ சாபம் வந்து அந்த ஒரு குடும்பத்தையே வந்து ஒரு பசில் மாதிரி ஆக்கிடுச்சு.
ಈ ಶಾಪ ಅನ್ನೋದು ಕುಟುಂಬವನ್ನೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನುಚ್ಚು ನೂರು ಮಾಡಿದೆ. பசில்னா தெரியும் இல்லையா? ಒಂದು ನುಚ್ಚು அந்த பசில் கேம். ಪಜಲ್ ಅನ್ನೋದು ಒಂದು ಗೇಮ್, ಅದಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ, ಅದು ಒಡವಾಗಿರ್ತದೆ, ಅದನ್ನ ಸೇರಿಸೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಗೇಮ್ ಅದು. இப்போ அந்த பசில் கேம் ஆண்டவர் வந்து எப்படி சேர்த்து வைக்கணும்ன்றது சொல்றாரு. ಚೂರ್ ಚೂರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಗೇಮ್ ದೇವ್ರು ಹೇಗೆ ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು சோ இந்த பசில்ல எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறதுன்றது நம்ம அடுத்தது பார்ப்போம். ಈ ಈ ನುಚ್ಚು ನೂರಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಹೇಗೆ ಸರಿಪಡಿಸೋದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಮುಂದೆ ನೋಡುವ. இப்போ இயேசுவை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಇವಾಗ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ இப்ப முன்னாலேயே வந்து இயேசு வந்திருந்தாருன்னா ಮುಂದೆನೇ ಯೇಸು ಬಂದಿದ್ರೆ நம்மளுக்கு வந்து அந்த இயேசு கிறிஸ்து வரதோட அருமையே நம்மளுக்கு தெரியாது. ಮುಂಚೆ ಏನಾದ್ರು ಯೇಸು ಬಂದಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದಿದ್ದಂತ ವ್ಯಾಲ್ಯೂ ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் நீ இந்த சாபத்தெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு வான்றாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲು ಈ ಪಾಪ ಶಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅನುಭವಿಸು, ಅದಾದ್ಮೇಲೆ ನಾನು ಬರ್ತೇನೆ ಅಂತ. இப்ப எனக்கு நான் நடந்த இந்த இன்சிடென்ட் தான் நான் இது மேட்ச் பண்றேன். ಅವಾಗಲೇ ನಾನು ಹೇಳಿದಂತ ವಿಚಾರವನ್ನ ಇಲ್ಲಿ ನಾನು ತರಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. இங்க சித்தப்பா என்ன சொன்னாருன்னா, நீ ஃபுல்லா நீ கடன் வாங்கு, ஏன்னா பண பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் நீ பணத்தோட அருமை உனக்கு என்ன தெரியும். ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿನಗೆ ಹಣದ ವ್ಯಾಲ್ಯೂ ಅಥವಾ ಹಣದ ಮಹತ್ವ ಏನೆಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗೋದಕ್ಕೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನೀ ಸಾಲ ಮಾಡುವಂತೆ ನಮ್ಮ ಚಿಕ್ಕಪ್ಪ ಹೇಳಿದ್ರು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಶಾಪ ಈ ಪಾಪ ಅನ್ನೋದನ್ನ ಬಂದು ನೀನ್ ಅನುಭವಿಸು, ಅದಾದ್ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಮಹತ್ವವನ್ನ ನೀನ್ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ. சோ அந்த பாவத்தோட வலி தெரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து வர்றது அந்த அருமை வந்து உங்களுக்கு தெரியும். ಆ ಪಾಪದ ನೋವು ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಮಹತ್ವವನ್ನ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இப்ப பாவம் என்னென்னலாம் பண்ணுதுன்னு பாருங்க. ಈ ಪಾಪವು ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. அந்த ஓட்ட பந்தயம் இருக்கு இல்லையா? ಈ ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ಅನ್ನೋದು ಒಂದು ಕಾಂಪಿಟೇಷನ್. அப்போ இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி ஓடணும் அந்த பையன். ಇಲ್ಲಿಂದ ಆ ಗೆರೆ ದಾಟಿ ಹೋಗ್ಬೇಕು. சப்போஸ் அந்த பையனோட ஹெல்த் சரியில்லை, இல்ல ஃபேட்டா இருந்தானா அவனால ஓட முடியாது, பாதியிலேயே மூச்சு வாங்கி நின்றுவான். ಒಬ್ಬ ಹುಡುಗನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆರೋಗ್ಯ ಸರಿ ಇಲ್ಲ, ತುಂಬಾ ದಪ್ಪಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಗೆರೆಯಿಂದ ಆ ಗೆರೆಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவன் இங்க சேரணுமோ அங்க சேர முடியாது. ಅವನು ಎಲ್ಲಿ ಸೇರ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾನೋ ಅಲ್ಲಿಗೆ ಸೇರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அப்போ அந்த அந்த உடம்பு முடியாத போறதுதான் பாவம். ಆ ಹುಡುಗನಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಅನಾರೋಗ್ಯ ಅಥವಾ ತಪ್ಪುಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರ ಇದೆಯಲ್ಲ ಆ ಹುಡುಗನಿಗೆ, ಅದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಾಪ. அவன் வந்து குடும்பத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் குடும்பமா இருக்கணும், வேலையில சக்சஸ் இருக்கணும், அதை நோக்கி ஓடுறான். ಈತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿರ್ಬೇಕು, ಕೆಲಸದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿರ್ಬೇಕು, ಈ ಒಂದು ಗುರಿಯನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா அவனோட பாவ குணம் என்ன ஆகுதுன்னா, அந்த கோலை ரீச் பண்ண முடியாது, அங்கேயே ஸ்டாப் பண்ண வச்சிருக்கு. ಅವನಿಗೆ ಪಾಪ ಇರ್ತಕ್ಕಂಥ ಗುಣ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವನ ಓಡ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡದನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನ ಸುಸ್ತು ಮಾಡ್ತಾ ಇದೆ. இப்போ வந்து கணவன் மனைவி விஷயத்துக்கு வருவோம். ಇವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಂಬ ವಿಷಯಕ್ಕೆ ಬರುವ. இப்போ வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಜಗಳ ನಡೀತಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳುವ. இப்போ வந்து கணவன் வந்து மனைவி கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த சண்டையில. ಇಲ್ಲಿ ಗಂಡ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹೆಂಡತಿಗೆ ಆಡ್ಬಾರ್ದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಮುಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮಾತನ್ನ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்றாரு. ಏನ ಪ್ರಮುಖ, ஏன்னா அவர் சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டு, ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ಏನಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಸಾಕಾಗ್ಬಿಟ್ಟು. ஏன்னா ரொம்ப நாளா இந்த சண்டை போய்கிட்டே இருக்கு, இது இப்படியா முடிவுக்கு கொண்டு வரணும்ட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்றாரு. ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಈ ಜಗಳ ನಡೀತಾ ಇದೆ, ಈ ಜಗಳವನ್ನು ನಡೆದು ಅವನಿಗೆ ಟಯರ್ಡ್ ಆಗ್ತಿದೆ, ಈ ಜಗಳ ಯಾರು ಮಾಡಿ ನಿಲ್ಲಿಸ್ಬೇಕಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಇದನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಮಾತನ್ನ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்றாரு. ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಇದನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟೆ. அப்போ சண்டை பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா திரும்பி ஆரம்பிக்குது. ಜಗಳ ನೋಡಿದ್ರೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. அந்த சண்டை என்னன்னா, நீ என்ன மன்னிக்கிறது, நான் என்ன பாவம் செஞ்சேன், எல்லாமே நீ தான் செஞ்ச, நீ என்ன மன்னிக்கிறது. ಅವಾಗ ಹೆಂಡತಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನೀನ್ ಕ್ಷಮಿಸುವಂತ ಪಾಪ ನಾನೇನ್ ಮಾಡಿದೀನಿ, ಆ ತಪ್ಪು ನಾನೇನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಜಗಳ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. அவங்க வைஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவமே செய்யல, நான் எதுவுமே தப்பே செய்யல, நீ சொல்லணும் உன் வாயில இருந்து. ಹೆಂಡತಿ ಯಾವ ರೀತಿ ಬಯಸ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಪಾಪನೇ ಮಾಡಿಲ್ಲ, ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪು ಕೂಡ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೆಂಡತಿ. சோ இந்த மாதிரி ஒரு பாவம் பிரச்சனை இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்மள வந்து தப்பே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுறாரு. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ, ಪಾಪದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ತಪ್ಪೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನ ಬಚಾವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் வந்து பாவமே நோக்கி பார்க்காத அவரு நம்ம அவருடைய கிருபைய மூலியமா இது செய்யறாரு. ದೇವರು
ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಪಾಪವನ್ನ ಲೆಕ್ಕಿಸಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಕೃಪೆಯ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ இயேசு வர்றது வந்து ரொம்ப எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. ಯೇಸು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರೋದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ರಿ. இப்ப நமக்குள்ள இது நம்மளோட பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவரோட மகிமையை நம்மளுக்கு தந்துட்டார். ನಮ್ಮ ಪಾಪವನ್ನ ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರ ಕೃಪೆ ಅಥವಾ ಮಹತ್ವವನ್ನ ನಮಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதுதான் சுவிசேஷமே, இதுதான் சுவிசேஷம், காஸ்பல். ಇದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುವಾರ್ತೆ. இப்ப வந்து ஆண்டவர் வந்து உங்க பாவத்தை பாக்குறது இல்ல, இயேசுவை பாக்குறாரு. ದೇವರು ಇವಾಗ ನಿಮ್ಮ ಪಾಪವನ್ನ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, இப்ப வந்து கணவன் மனைவி வந்து இப்படி இருக்கணும்ன்றது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ಇವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಎಂಬುದು ಹೇಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. இப்போ வந்து ஆண்டவர் இப்போ இந்த பாவப்பட்ட இந்த உலகத்துல இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பார்க்க வேண்டியது இயேசுவை தான். ಈ ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಥವಾ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅದು ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನೀವು ನೋಡ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಚಾರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர் எப்படி சபையை வந்து பாக்குறாரு, எப்படி சபையை பராமரிக்கிறாரு, எப்படி சபையை அன்பு கொள்றாருன்றதுதான் விஷயமே. ಇಲ್ಲಿ ಅವರು ಹೇಗೆ ಸಭೆಯನ್ನ ನೋಡ್ಕೊತಾ ಇದ್ದಾರೆ, ಹೇಗೆ ಸಭೆಯನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದೇ ಪ್ರಮುಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯವಾಗಿದೆ. இப்ப நம்ம வந்து 100% கரெக்ட் கிடையாது, ನಾವೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು 100% ಸರಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ, ஆனாலும் நம்மள நேசிக்கிறாரு. ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதே மாதிரிதான் கணவன் மனைவியும் இருக்கணும்னு சொல்றாரு ಇದೇ ஆண்டவர். ರೀತಿಯಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇರಬೇಕು, ಅವರ ಸಂಬಂಧ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் இந்த மாதிரி இது நல்ல பொண்ணா எனக்கு அமையணும், நல்ல பையனா அமையணும்னு சொல்லுவாங்க. ಈಗ ನಾವು ನೋಡ್ಬೋದು, ಹುಡುಗ ಅಥವಾ ಹುಡುಗಿ ಮದುವೆ ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಹುಡುಗಿ ಸಿಗ್ಬೇಕು, ಒಳ್ಳೆ ಗಂಡ ಸಿಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹುಡುಗನು ಬಯಸ್ತಾರೆ, ಹುಡುಗಿಯು ಬಯಸ್ತಾರೆ. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கற்பனையில ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க. ಅವರು ಒಳಗಡೆ ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೋಟೆಯನ್ನೇ ಕಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೋಚನೆಗಳು. ஆனா பைபிள் வந்து ஷார்ட்டா முடிச்சிருச்சு, நீ அந்த மாதிரி ஆளை நீ கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டே பிடிக்க முடியாது. ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ತುಂಬಾ ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟಿದೆ. ಏನಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಿಮಗೆ ಸಿಗೋದೇ ಇಲ್ಲ. சோ பொண்ணும் பையனும் அவங்க நினைச்ச மாதிரி இல்லாததுனாலதான் சண்டை வந்து குடும்பத்துல வர ஆரம்பிக்குது. ಈ ಹುಡುಗ ಇಷ್ಟಪಟ್ಟಿರೋ ಹುಡುಗಿ ಮತ್ತೆ ಹುಡುಗಿ ಇಷ್ಟಪಟ್ಟಿರೋ ಹುಡುಗ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದಾನೇ ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಂದು ಜಗಳ ಬರ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஏன்னா பிசாசோட ஆட்டமே எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்க குடும்பமா ஆயிட்ட பிறகுதான் பிசாசோட ஆட்டமே ஆரம்பிக்குது. ಈ ಸೈತಾನನ ಆಟ ಯಾವಾಗ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾವಾಗ ನೀವು ಕುಟುಂಬದ ಒಂದು ಒಳಗಡೆ ಹೋಗ್ತೀರೋ ಅವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೈತಾನನ ಆಟ ಪ್ರಾರಂಭವಾಗುವಂಥದ್ದು. இப்போ வந்து இதை வந்து சரி கட்டணும்னா நம்ம இயேசுவை தான் பார்க்கணும், வேற வழியே இல்லை. ನಾವು ಸರಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ಸರಿಯಾಗಿ ಕಟ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಯೇಸುವನ್ನ ನೋಡುವವರಾಗಿರ್ಬೇಕು. ஏன் நம்ம இயேசுவை பார்க்கணும்? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಯೇಸುವನ್ನ ನೋಡುವವರಾಗಿರ್ಬೇಕು? ஏன்னா அவர் நம்மள மலவாளன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது லாஸ்ட்ல முடியாம. ನಮಗೆ ಮಧುಮಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்ப மலவாளன் வந்து நம்மள எப்படி பாத்துக்கிறாருன்னு பாருங்க. ಮಧುಮಗನು ನಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ನೋಡ್ರಿ. நம்ம ஆண்டவருக்கு விரோதமா ஆயிட்டு கூட அவர் வந்து நம்மள நேசிக்கிறாரா. ದೇವರು ನಾವುಗಳು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ರೂ ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. அது மட்டும் இல்லாத நம்ம வந்து ஒரு ஒழுங்கான மனுஷனா உருவாக்கி ஆண்டவர் முன்னால நிறுத்துறாரா. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನ ಸರಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನ ನಿಲ್ಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ இந்த கேரக்டர் தான் நம்மளுக்கும் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ವಭಾವವು ನಮ್ಮಲ್ಲೂ ಇರಬೇಕು ಅಂತ ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ புருஷனும் என்ன பண்ணணும்னா மனைவியை வந்து ஒழுங்கா இது வேதம் வாசிச்சு வேதத்துல இருக்கிறத குடும்பம் தான் மெயின் சர்ச். ಗಂಡ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಯಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹೆಂಡತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸರಿಯಾಗಿ ಬೈಬಲ್ ಓದಬೇಕು, ಬೈಬಲ್ ಇರೋ ತರ ನಡ್ಕೋಬೇಕು. ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ಒಂದು ಚರ್ಚ್. ஒரு நல்ல மனைவி வந்து கடவுள் முன்னால நிறுத்தணும்னா அது கடவுளோட பொறுப்பு. அது ಒಂದು ಹೆಂಡತಿಯನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ನಿಲ್ಲಿಸಬೇಕು ಅಂದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಗಂಡನ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. அதே மாதிரி மனைவிக்கும் பொறுப்பு இருக்கு, கணவனை திருத்தி ஆண்டவர் முன்னால நிறுத்தணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೆಂಡತಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ, ಗಂಡನನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ದೇವರ ಮುಂದೆ ಸರಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವಂತ. ஏன்னா இதுதான் இயேசுவும் பண்றாரு. ಏಕೆಂದ್ರೆ ಇದೇ ದೇವರು ಯೇಸು ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. சோ இதை புரிஞ்சுக்கிட்டாவே குடும்ப வாழ்க்கை சரியாகும். ಇದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಕುಟುಂಬದ ಜೀವಿತ ಸರಿಯಾಗಿರ್ತದೆ. இப்போ வந்து அந்த அந்த பாவத்துக்கு வருவோம். அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ಇವಾಗ ನಾವು ಪಾಪದ ವಿಷಯಕ್ಕೆ ಬರುವ ಮೊದಲನೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ, ஆக்சுவலா பாவம் இல்லைன்றது ஆண்டவர் சொல்லணும். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಪಾಪ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವುದು ದೇವರು ನಮ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕು. இப்போ ஒரு ஜட்ஜி ஒரு கொலைக்காரன் வந்து ஜட்ஜ் முன்னால நிக்கிறான். ಒಬ್ಬ
ಒಬ್ಬ ನ್ಯಾಯಾಧೀಶನ ಮುಂದೆ ಇರ್ತಾರೆ. அந்த கொலைக்காரனோட மனைவியோ இல்ல அம்மாவோ என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தெரியாத பண்ணிட்டாருங்க, அவர் வேற யாரோ பண்ண தப்ப வந்து இவரு மேல போட்டாங்கன்னு சொல்றாங்க. ಕೊಲೆಗಾರನ ಹೆಂಡತಿ ಅಥವಾ ಅವರ ತಂದೆ ತಾಯಿ ಅಥವಾ ಅವರ ಕುಟುಂಬಸ್ಥರು ಆ ನ್ಯಾಯಾಧೀಶರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾರೋ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪನ್ನ ಇವ್ರ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சோ ஜட்ஜி தான் சொல்லணும் இவன் குற்றவாளியா இல்லையா, ஜட்ஜி சொல்லணும். ಆದ್ರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯ ಏನಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, ಆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಮಾತ್ರ ಹೇಳ್ಬೇಕು ಇವನು ಕೊಲೆ ಮಾಡಿದಾನ ಕೊಲೆ ಮಾಡಿಲ್ವಾ ಅಂತ. ஜட்ஜி தான் அவனை தப்பிக்க வைக்க முடியும். ಆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಮಾತ್ರನೇ ಅವನ ಶಿಕ್ಷೆಯಿಂದ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அம்மா அப்பா சொன்னாலும் முடியாது, அவங்க மனைவி சொன்னாலும் முடியாது. ಅವರ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಪಡೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನ್ಯಾಯಾಧೀಶ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಡೀತದೆ. இவன் குற்றம் செஞ்சா குற்றம் செய்யலன்றது ஜட்ஜு தான் தீர்மானிக்கணும். ಇವನು ತಪ್ಪು ಮಾಡಿದಾನೆ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಮಾತ್ರನೇ ವಿಚಾರಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து நம்மள சொல்லணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಬಂದು ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದೀವಿ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು. இப்ப ஆண்டவர் வந்து நம்ம எப்படி மாத்திட்டாருன்னா, உன் மேல நான் பாவமே நான் பார்க்கலன்ற அளவுக்கு மாத்திட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಪಾಪವನ್ನೇ ನೋಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வந்து இது ஏத்துக்கிறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸ್ಕೊತಾರೋ, இயேசு கிறிஸ்துவோட நம்மளோட பாவமும் சேர்ந்து மரிக்குது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪವು ಕೂಡ ಸೇರಿ ಸಾಯ್ತಾ ಇದೆ. இப்ப வந்து கணவன் மனைவி அந்த பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லையா, அந்த இது பசில் மாதிரி ஆயிட்டாங்க. அது எப்படி கரெக்டா எப்படி ஆண்டவர் வந்து ஒட்ட வைக்கலாம்னு சொல்றாரு, இதுலயே கைடன்ஸ் கொடுத்துட்டாரு பாருங்க. ಇವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವಾಗಲೇ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಒಂದು ಒಂದು ಗೇಮಿನ ಹಾಗೆ ಒಂದು ಪಜಲ್ ಹಾಗೆ ಒಂದು ಹೇಗೆ ಚೂರ್ ಚೂರ್ ಆಗಿದ್ವು ಅದನ್ನ ಹೇಗೆ ಸರಿ ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದನ್ನ ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. இதுல ஒரு விசேஷம் பாருங்க, இப்ப கிருபை வந்து வந்துருச்சு நம்மளுக்கு. நம்ம ವಿಶೇಷತೆಯನ್ನ ನೋಡ್ರಿ, ಕೃಪೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಒಳಗೆ ಬಂದಿದೆ. அதனால நம்ம தைரியமா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ಹಾಗಾಗಿ ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಬಹುದು. ஃபர்ஸ்ட் தான் பாவம் இருந்துச்சு, பிரச்சனை நிறைய இருந்துச்சு. ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೊದಲಾಗಿದ್ರೆ ಪಾಪ ಮತ್ತೆ ಸಮಸ್ಯೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಹೆಚ್ಚು. இப்ப கிருபை வந்துட்டதுனால நம்ம எது வேணாலும் தைரியமா கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஜட்ஜே சொல்லிட்டாரு. ಆದ್ರೆ ಇವಾಗ ಕೃಪೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಧೈರ್ಯವಾಗಿ ಕೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯ್ತು. உன பாவமே ಆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಯೇಸುವನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன் மேல பாவமே இல்லாத மாதிரி நான் உன்னை பாக்குறேன்ற ஜட்ஜே சொல்லிட்டாரு. ಈಗ ಈ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಂತ, ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಪಾಪವನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪಾಪವನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப கிருபை வந்துருச்சு. ಈಗ ಕೃಪೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬಂದ್ಬಿಡ್ತು. ஆனாலும் ஏன் நம்ம குடும்பத்துல வந்து பிரச்சனை வருது? ಆದ್ರೂ ಕೂಡ ಏನಕ್ಕೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಒಳಗೆ ಸಮಸ್ಯೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬರ್ತಾ ಇದೆ? ஏன்னா நம்மளுக்கு விசுவாசம் இல்லை. ಏನಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. அதுக்கு நான் 2 காரியம் நான் சொல்றேன். ಅದಕ್ಕೆ ಆ ವಿಚಾರವಾಗಿ ನಾನು 2 ವಿಷಯವನ್ನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ. இப்போ ஒரு நாட்டுல வந்து மலேரியான்ற ஒரு வியாதி வந்து மனுஷனே இது கொண்டுகிட்டு இருந்துச்சு. ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಲೇರಿಯಾ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮನುಷ್ಯರನ್ನೇ ಸಾಯಿಸ್ತಾ ಇತ್ತು. அப்போ நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಅನೇಕ ಜನ ಸಾಯ್ತಾ ಇದ್ರು. இப்ப அதுக்கு வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ಇವಾಗ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪರಿಹಾರವಾಗಿ ಒಂದು ಮೆಡಿಸಿನ್ ನ ಕಂಡುಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ, ಔಷಧಿಯನ್ನ. அந்த மருந்து எடுக்கிறவங்க இறக்கவே இல்லை. ಆದ್ರೆ ಔಷಧಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರು ಸಾಯ್ತಾನೆ ಇಲ್ಲ. ஆனா மருந்தை எடுக்காதவங்க வந்து இறந்து போறாங்க. ಆದ್ರೆ ಆ ಔಷಧಿಯನ್ನ ತಗೊಳ್ಳದೇ ಇರೋರು ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதேதான். இப்ப நான் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். ನಾನು ನಿಮಗೆ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. நேத்து நான் அது சொன்னேன், அந்த ஃபிளைட்டை பத்தி நான் ஒரு விஷயம் சொன்னேன். ನಿನ್ನೆ ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳಿದೆ, ಒಂದು ಫ್ಲೈಟಿನ ಬಗ್ಗೆ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. உலகத்துல வந்து புவி ஈர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಒಂದು ಗ್ರಾವಿಟಿ ಅನ್ನೋದು ಒಂದಿದೆ. அந்த புவி ஈர்ப்பு தான் எல்லாரும் இழுத்து வச்சுட்டு இப்ப நம்ம நடக்கிறோம்னா புவி ஈர்ப்புனாலதான் நம்ம தரையில நடக்க முடியும். ಆ ಗುರುತ್ವ ಆಕರ್ಷಣ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪವರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ನಿಮ್ಮನ್ನ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. நீங்க கடலுக்குள்ள போனாலும் கடல் வந்து உள்ள இழுத்துரும். ನೀವು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರು ಸಮುದ್ರ ಒಳಗೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಕೆಳಗಡೆ ಎಳೆಯುತ್ತೆ. அதே இது நீங்க பில்டிங்ல இருந்து குதிச்சீங்கன்னா கீழே தான் வருவீங்க. ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇಂದ ನೆಗೆದ್ರೆ ನೀವು ಮೇಲೆ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಕೆಳಗಡೆ ಬರ್ತೀರಾ. ஏன்னா புவி ஈர்ப்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ಏಕೆಂದ್ರೆ ಈ ಗುರುತ್ವ ಆಕರ್ಷಣ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪವರ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ಅದರ ವಿಶೇಷತೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ವಸ್ತುವನ್ನ ಕೆಳಗಡೆ ಅದ್ರ ಹತ್ರ ನಮ್ಮನ್ನ ಎಳ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು. அப்போ ஃபிளைட் மட்டும் இப்படி பறக்குது மேல. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು, ಆದ್ರೆ ಫ್ಲೈಟ್ ಮಾತ್ರ ಹೇಗೆ ಆಗ್ತದೆ ಮೇಲೆ? ஏன்னா புவி ஈர்க்கு மேல இன்னொரு சக்தி வேலை செய்யுது, அதான் லா ஆஃப் லிஃப்ட். ಅವಾಗಲೇ ಹೇಳಿದಂಗೆ ಈ ಗುರುತ್ವಾಕರ್ಷಣ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಪವರ್ ಗಿಂತ ಮೇಲೆ
ಇನ್ನೊಂದು ಒಂದು ವಿಚಾರ ಇದೆ, ಅದೇ ಲಾ ಆಫ್ ಲಿಫ್ಟ್ ಅಂತ. அந்த லா ஆஃப் லிஃப்ட் என்ன பண்ணுதுன்னா எத்தனை டன் வெயிட்டா இருந்தாலும் அது உள்ள போயிட்டா போதும், இந்த இந்த கண்ட்ரி வேணாலும் போகலாம். ಅದಕ್ಕಿಂತ ಪ್ರಮುಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪವರ್ ಏನಿದೆಯಲ್ಲ, ಆ ಪವರ್ ಏನಾರ ನಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಇರ್ತಕ್ಕಂಥ ಗುರುತ್ವಾಕರ್ಷಣ ಪವರ್ಗಿಂತ ನಾವು ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಮೇಲೆ ಆಡ್ಬೋದು. உலகம் ஃபுல்லா ஒரே 24 மணி நேரத்துல உலகத்தையே சுத்தி வந்துடலாம். 24 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಪ್ರಪಂಚವನ್ನೇ ಸುತ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದು. ஸோ இதுதான் இப்ப கிருபை வந்து அந்த லா ஆஃப் லிஃப்ட் மாதிரி. ಈ ಕೃಪೆ ಎಂಬುದನ್ನ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, ಈ ಒಂದು ಗುರುತ್ವಾಕರ್ಷಣ ಪವರ್ಗಿಂತ ಮೇಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪವರ್ ಇದೆಯಲ್ಲ, ಲಾ ಆಫ್ ಲಿಫ್ಟ್ ಅಂತ, ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಕೃಪೆ ಎಂಬುದನ್ನ ನೀವು ನೋಡ್ಬೇಕು. இப்ப அந்த கிராவிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பாவம் வந்து உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு நம்மள. ಅವಾಗಲೇ ಹೇಳಿದಾಗ ಈ ಗುರುತ್ವಾಕರ್ಷಣ ಪವರ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದನ್ನ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ, ಪಾಪ ಅದು ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗಡೆ ಎಳಿತಾನೆ ಇರ್ತದೆ, ಅದರ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಳಿತಾ ಇರ್ತದೆ. இப்ப இயேசுவை நம்ம விசுவாசிச்சு அவரை ஏத்துக்கிட்டா நம்ம ನಂಬಿಕೊಂಡು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ಅವರನ್ನ ರಕ್ಷಕರಾಗಿ ತಗೊಂಡ್ರೆ அந்த லா ஆஃப் லிஃப்ட் மாதிரி ஈஸியா போயிடுச்சு. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಅದಕ್ಕಿಂತ ಪವರ್ ಇದೆಯಲ್ಲ, ಲಾ ಆಫ್ ಲಿಫ್ಟ್ ಅಂತ, ಆ ಪವರ್ ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಯೇಸುಗಳ ಜೊತೆ ಮೇಲೆ ಹೋಗ್ಬೋದು. சோ அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ಈ ವಿಚಾರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சோ அதனால உங்களுக்கு வந்து இப்போ நீங்க யார் கிருபைக்குள்ள வந்து அந்த லா ஆஃப் லிஃப்ட்ல ஏறுறீங்களோ, அந்த ஃபிளைட்ல ஏறுறீங்களோ, ಯಾರ್ಯಾರು ಕೃಪೆ ಒಳಗಡೆ ಬಂದು ಆ ಲಾ ಆಫ್ ಲಿಫ್ಟ್ ಅನ್ನುವಂತ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಹತ್ತುತ್ತಾ ಇದ್ದೀವೋ, இப்போ நான் சொல்ல போற இந்த இந்த வசனம் வந்து அவங்களுக்கு நிறைவேறும். ನಾನು ಇವಾಗ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೆರವೇರುತ್ತದೆ. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த அவங்க நம்புறதுனால அவங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேருது. ಆ ಕೃಪೆ ಅನ್ನೋದನ್ನ ಇವರು ನಂಬುವವರಿಗೆ ಮಾತ್ರ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಫಲಿಸುವಂತದ್ದು. ஏன்னா கிருபை இருந்தாதான் இது ஃபுல்லாவே வரும். உங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்த வாட்டி இவ்வளவு பிளெஸிங்ஸ் வந்து உள்ள வருது. ಈ ಕೃಪೆ ಇರುವುದಾದ್ರೆ ಮಾತ್ರನೇ ನಿಮ್ಮೊಳಗಡೆ ನಂಬಿಕೆ ಬರುವಂತದ್ದು, ಆಶೀರ್ವಾದ ಇಷ್ಟೆಲ್ಲ ಇರುವಂತದ್ದು. இன்னொரு உதாரணமும் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ಹೇಳುವಂತ ವಿಚಾರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இப்போ ரேடியோ சிக்னல் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ಈ ರೇಡಿಯೋ ಸಿಗ್ನಲ್ ಎಲ್ಲ யாரெல்லாம் ரேடியோ பாத்திருக்கீங்க? ரேடியோ வச்சிருக்கீங்க? ರೇಡಿಯೋ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. அப்போ அந்த சிக்னல் பாத்திருக்கீங்களா? நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல? அந்த ரேடியோ சிக்னல் வந்து ஆல்ரெடி அந்த சிக்னல் போய்கிட்டு தான் இருக்கு. ಆ ರೇಡಿಯೋ ಸಿಗ್ನಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಲ್ರೆಡಿ ಹೋಗ್ತಾನೆ ಇದೆ. ஆனா உங்களுக்கு வந்து இப்படி ரீச் ஆகும்னா நீங்க ஒரு அந்த டேப் ரெக்கார்டர் வாங்கணும். அந்த ரேடியோவை ரிசீவ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து டிவைஸ் தேவை. ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ಸಿಗ್ನಲ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಸಿಗ್ನಲ್ ಹೋದ್ಮೇಲೆ ಅದನ್ನ ನೀವು ಪಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ರಿಸೀವರ್ ಇರಬೇಕು, ಅಂದ್ರೆ ಒಂದು ಟೇಪ್ ರೆಕಾರ್ಡ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರಬೇಕು. அந்த ரிசீவர் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த சிக்னலை எடுத்து உங்களுக்கு ஒரு பாட்டா வருது. ಆ ಸಿಗ್ನಲ್ ಟೇಪ್ ರೆಕಾರ್ಡ್ ಇರೋದ್ರಿಂದನೇ ಆ ಸಿಗ್ನಲ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಹಾಡಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರುವಂತದ್ದು. நீங்க டேப் ரெக்கார்டே இல்லைன்னா சிக்னல் பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கும். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಟೇಪ್ ರೆಕಾರ್ಡೇ ಅಥವಾ ರೇಡಿಯೋನೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಿಗ್ನಲ್ ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಾಡು ಬರೋದಿಲ್ಲ. சோ அது உங்களுக்கு நீங்க அதை கேட்கணும்னா, நீங்க பாட்டு கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணணும். அதுக்கு நீங்க டிவைஸ் வாங்கணும். ಕೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸಿದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಆ ಒಂದು ರೇಡಿಯೋ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರಬೇಕು. அந்த ரிசீவர் வாங்கினாதான் உங்களுக்கு தேவையான சேனல்ஸை நீங்க பார்க்க முடியும். ಆ ರೇಡಿಯೋನ ತಗೊಂಡ್ರೆ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಚಾನಲ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಬಯಸಿದ್ದನ್ನ அதே மாதிரி தான் இப்ப ஆண்டவர் வந்து கிரேஸ கொடுத்துட்டாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಒಂದು ಕೃಪೆಯನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ರು. நீங்க தான் அந்த ரிசீவர், நீங்க தான் அதை வாங்கணும். ನೀವೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ರೇಡಿಯೋನ ತಗೋಬೇಕು, ಆ ಕೃಪೆನ ಪಡ್ಕೊಳ್ಳಿ. ஏன்னா நீங்க தான் அந்த ரிசீவர். ಯಾಕಂದ್ರೆ ನೀವೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಟೇಪ್ ರೆಕಾರ್ಡ್. இப்ப யாரெல்லாம் இப்ப கிரேஸ்குள்ள வரீங்க? ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಇವಾಗ ಕೃಪೆ ಒಳಗಡೆ ಬರ್ತೀರಾ? உங்களுக்கு கிரேஸ் புரிஞ்சுதா? ನಿಮಗೆ ಕೃಪೆ ಏನು ಅಂತ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ஆண்டவரோட வல்லமை வந்து இப்பதான் வெளிப்பட போகுது இப்போ. அதனால நீங்க இந்த கிரேஸ்குள்ள வந்தாதான் அந்த வல்லமை வந்து வெளிப்படும். ಇವಾಗಲೇ ದೇವರ ಕೃಪೆ ಅಥವಾ ದೇವರ ಮಹತ್ವ ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗೋದು. ಯಾಕೆಂದ್ರೆ ಕೃಪೆಯ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರನೇ ದೇವರ ಮಹತ್ವ ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. கிருபை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ಕೃಪೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? எல்லாரும் கிருபை ஃபிளைட் உள்ள ஏறிட்டீங்களா? ಎಲ್ಲರೂ ಕೃಪೆ ಅನ್ನುವಂತ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹತ್ತಿದ್ದೀರಾ? இப்போ நம்ம பறந்து போக போறோம். எங்க போக போறோம்? ಇವಾಗ ನಾವು ಹಾರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. ಹಾರ್ಕೊಂಡು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೇವೆ? இன்னொரு புது கவர்மெண்ட் கிட்ட போறோம். ಇನ್ನೊಂದು ಹೊಸ ಸರ್ಕಾರದ ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன். ಅದೇ ಸ್ವರ್ಗದ ಸರ್ಕಾರ. இப்ப நம்ம எப்படி இந்த கவர்மெண்ட்ல இருந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டோ இல்ல வேற கண்ட்ரி கவர்மெண்ட்டோ இப்படி ஒரு ஃபிளைட் கொண்டு போய் விடுதோ, ಹೇಗೆ ಭಾರತ ಸರ್ಕಾರ
ಸರ್ಕಾರದಿಂದ ಅಮೆರಿಕ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಒಂದು ಫ್ಲೈಟ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡ್ತದೋ கிருப ஃபிளைட் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து ஆண்டவர் கிட்ட போய் சேர்த்துருது, ಅದೇ பரலோகத்துக்கு போய் சேர்த்துருது. ಕೃಪೆ ಅನ್ನುವಂತ ಫ್ಲೈಟ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಸರ್ಕಾರದಿಂದ ಈ ಲೋಕದ ಸರ್ಕಾರದಿಂದ ಪರಲೋಕದ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸ್ತಾ ಇದೆ. அந்த கவர்மெண்ட் வேற மாதிரி, ಆದ್ರೆ ಆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ கண்ணீர் இல்ல, வியாதி கிடையாது, சந்தோஷம் மட்டும் தான் அங்க இருக்கும். ಕಣ್ಣೀರ್ ಇರೋದಿಲ್ಲ, ರೋಗ ಇರೋದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. அந்த கவர்மெண்ட்டுக்கு போக யார் யாருக்கெல்லாம் பிடிக்குது? கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குது? சரி, இப்ப பறந்து போலாமா? நம்ம ಇವ ಎಲ್ಲರೂ ಆರ್ಕೊಂಡು ಹೋಗುವ, ரெடி ஆயிட்டீங்களா? ಎಲ್ಲರೂ ರೆಡಿ ಆಗಿದ್ದೀರಾ? இப்போ வந்து இப்போ பரலோக கவர்மெண்ட்டுக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்க. நீங்க கை தூக்குனோடனே நீங்க அங்க ரீச் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் விசுவாசம். ಎಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತಿದ್ದೀರಾ ಅಂತ கை தூக்காதவங்கள வந்து இன்னும் இங்கே தான் இருக்காங்க. ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಿ ತಲುಪಿದ್ದೀರಾ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இப்போ வந்து யார் யாரெல்லாம் கை தூக்குனாங்களோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ಯಾರ್ಯಾರು ಕೈ ಎತ್ತಿದ್ದೀರಾ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗಿದೆ, ಆ ಪರಲೋಕದ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನೀವು ಹೋಗಿದ್ದೀರಾ. இப்போ வந்து அவங்க குடும்பத்தை வந்து சரி பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும். ಇವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರ ಕುಟುಂಬವನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಸುಲಭವಾಗ್ತದೆ. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ಇವಾಗ ஏன்னா இப்ப நீங்க அந்த ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்கன்னா, இப்ப அமெரிக்கா கவர்மெண்ட்ல நீங்க எப்படி ஜாயின் பண்றீங்க? ನೀವು ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಗೌರ್ಮೆಂಟ್ ಜೊತೆಗೆ ನೀವ್ ಹೇಗೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೋತೀರಾ? அமெரிக்கால லேண்ட் பண்ணா மட்டும் போதாது, அந்த அமெரிக்கால இருக்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்றதும் பார்க்கணும். ನೀವು ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತಲುಪೋದೇ ಮಾತ್ರ ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಏನೇನಿದೆ, ಯಾವ ರೀತಿ. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ஒரு ஏழை பையன் இருக்கான். ಒಬ್ಬ ಬಡತನದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಹುಡುಗ ಇದ್ದಾನೆ. அவன் வந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகணும். ಒಬ್ಬ ಅವನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. அவன் கையில காசே கிடையாது. ಅವನ ಹತ್ರ ಕಾಸು ಅನ್ನೋದೇ ಇಲ್ಲ. அப்போ எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கறான். ಅವಾಗ ನೋಡಿದರೆ ಎಲ್ಲರ ಹತ್ರ ಸಹಾಯ ಕೇಳ್ತಾನೆ. ஒரு பணக்காரர் ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு டிக்கெட் அவனுக்கு தராரு. ಒಬ್ಬ ಶ್ರೀಮಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಟಿಕೆಟ್ ಅನ್ನ ಬುಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ. அவன் வந்து கப்பல்ல போறான். ಅವನು ನೋಡಿದ್ರೆ ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬೋಟ್ ಅಲ್ಲಿ. அந்த கப்பல்ல போறதுக்கு ஒரு வாரம் ஆகும். ಆ ಹಡಗಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಒಂದು ವಾರ ತಗೊಳುತ್ತೆ. அப்போ கப்பல்ல ஏறி உட்காந்துட்டா அவங்க அம்மா வந்து முறுக்கு, நிறைய ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க ஒரு வாரம் சாப்பிட்டு போறதுக்கு. ಆ ಹುಡುಗನ ತಾಯಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಇರ್ತಕ್ಕಂತ ತಿಂಡಿ ಸಾಮಾನುಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த கப்பல்ல போகும்போது எல்லாரையும் பாக்குறான், அவங்க எல்லாருமே காஸ்ட்லி ஃபுட் சாப்பிடுறாங்க. ಆ ಶಿಪ್ ಅಲ್ಲಿ, ಬೋಟ್ ಅಲ್ಲಿ ಅಥವಾ ಹಡಗಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ವ್ಯಕ್ತಿಗಳು அவங்க ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಬೆಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆಹಾರವನ್ನ ತಿಂತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் காஸ்ட்லி ரூம், ಮತ್ತೆ ತುಂಬಾ ಹಣ ಇರುವಂತ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು. காஸ்ட்லி தண்ணி கூட ரொம்ப காஸ்ட்லி. ನೀರು ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ಕೂಡ ತುಂಬಾ ಬೆಲೆ ಇರುವಂತದ್ದು. இந்த ஏழை பையனோட மென்டாலிட்டி பாருங்க, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த சாப்பாடை தொட்டு கூட பார்க்க மாட்டேறான், ஏன்னா விலை ஜாஸ்தின்னு. ಈ ಬಡ ಹುಡುಗನ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯನ್ನ ನೋಡ್ರಿ, ಆ ಆ ಊಟವನ್ನ, ಆ ನೀರನ್ನ ಕೂಡ ಮುಟ್ಟು ಕೂಡ ನೋಡ್ತಾರೆ. ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನ ಹತ್ರ ಹಣ ಇಲ್ಲ. அவன் ஓரமா உட்காந்துக்கிட்டு அம்மா தந்த முறுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ಒಂದು ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಅಮ್ಮ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ತಿಂಡಿಯನ್ನ ತಿಂತಾ ಇದ್ದಾನೆ. அந்த முறுக்கும் காலி ஆயிடுச்சு. ಆ ತಿಂಡಿಯು ಕೂಡ ಖಾಲಿ ಆಗೋದು. அப்புறம் கப்பல் விட்டு இறங்கின உடனே பசியோட இருக்கான். அவனை கூட்டிட்டு போறவர் வந்து, என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்க, சாப்பிட்டியானா? இல்ல, எங்க அம்மா தந்த முறுக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், உன்னோட டிக்கெட்டை காமின்றாரு. ಮತ್ತೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಅವನು ಆ ಹಡಗಿನಿಂದ ಇಳಿದು ಹೋಗ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ನು ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ಹಸಿತಿದೆ. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅವನನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಏನಕ್ಕೆ ನೀ ಇಷ್ಟು ಸಣ್ಣಕ್ಕಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳುವಾಗ ಆತ ಹುಡುಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಊಟವು ಖಾಲಿ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅವಾಗ ಆತ ಬಂದ್ಬಿಟ್ಟು, ನೀನ್ ತಗೊಂಡಿದ್ಯಲ್ಲ ಆ ಟಿಕೆಟ್ ನ ತೋರ್ಸು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவனோட டிக்கெட்ல போட்டிருக்கு எல்லாமே உனக்கு ஃப்ரீன்னு போட்டிருக்கு. ಆ ಟಿಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಏನಂತ ಬರ್ದಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಹಡಗಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಊಟವು ಕೂಡ ಈ ಟಿಕೆಟ್ ತಗೊಂಡವರಿಗೆ ಫ್ರೀ ಎಂಬುದಾಗಿ. அவன் வந்து பெரிய கப்பல்ல போயிருக்கான், எல்லாமே ஏறிட்டான், வசதியா இருக்குது, ஆனா அந்த மைண்ட் வந்து அவனுக்கு வரல பின்னால பாக்கணும்னு. ಅವನು ನೋಡೋದಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ಆಟವನ್ನು ಹತ್ತಿದ್ದಾನೆ, ದೊಡ್ಡ ಹಡಗಿನಲ್ಲೂ ಹತ್ತಿದ್ದಾನೆ, ಅದ್ರ ಜೊತೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆದ್ರೆ ಅವನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನಸ್ಥಿತಿ ನೋಡ್ರಿ, ಅವನಿಗೆ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ಲಿಕ್ಕೆ ಮಾಡ್ತೋದು. அவன் மட்டும் டிக்கெட்டை பின்னால பார்த்திருந்தானா அவனுக்கும் நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும், நல்ல ரூம் கிடைச்சிருக்கும், வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. ಆ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಹೊರಗಡೆ
ಬಂದು ಆ ಟಿಕೆಟ್ ಏನಾದ್ರು ನೋಡಿದ್ರೆ ಅವನು ಕೂಡ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಊಟ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು, ಒಳ್ಳೆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೂಮ್ ವ್ಯವಸ್ಥೆ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. பாவம் அவனுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்ல. ಪಾಪ ಅವನಿಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. இப்ப ஆண்டவர் வந்து சொல்றதுக்கு வச்சுட்டாரு. அவரே சொல்றாரு டிக்கெட்டை திருப்பி பாருன்னு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இதுல 3 விஷயம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து மனைவியை வந்து சரி பண்ண சொல்றாரு. ಇಲ್ಲಿ 3 ವಿಚಾರಗಳು ಬರ್ತದೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿಯನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புருஷனை சரி பண்ண சொல்றாரு. ಎರಡನೇದಾಗಿ ಗಂಡ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூணாவது பிள்ளைகளை சரி பண்ண சொல்றாரு. ಮೂರನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த 3 விஷயம் வந்து சரியாயிடுச்சுன்னா ಈ 3 ವಿಚಾರ ಸರಿಯಾಗಿದ್ರೆ உங்க குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் அப்படியே ஒண்ணு சரியாகிட்டு வரும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ಒಂದೊಂದಾಗಿ ಸರಿಯಾಗ್ತಾ ಬರ್ತದೆ. சோ இப்ப வந்து உங்களுக்கு பாவம்னா என்னன்னு புரிய வச்சுட்டேன். ಇವಾಗ ನಿಮಗೆ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಏನು ಅನ್ನೋದಾಗಿ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟೆ. கிருபை எப்படி வேலை செய்யுது, உங்க பாவத்துல இருந்து இப்படி எடுத்து கிருபை வந்து உங்களுக்கு இப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டேன். ಈಗ ಪಾಪದಿಂದ ತೆಗೆದು ಕೃಪೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದೆ ಅನ್ನೋದು ಕೂಡ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟೆ. இப்போ 2 விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சரி பண்ணிட்டேன்னா உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். ಈಗ 2 ವಿಚಾರವನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಸರಿ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ. இது வந்து உங்க கையில தான் இருக்காது. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ಇದೆ. ஏன்னா நீங்க வந்து நம்பலன்னா நான் சொல்றதே வேஸ்ட். நீங்க வந்து ಅದನ್ನ ನಂಬಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದೇ ತುಂಬಾ அந்த பையன் கதை தான், எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ಆ ಒಂದು ಬಡ ಹುಡುಗನ ಕಥೆನ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಾಗಿದೆ. ஆனா நீங்க டிக்கெட்டை திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். ಆದ್ರೆ ನೀವು ಆ ಟಿಕೆಟ್ ಅನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೋಡೋದು ಬಿಡೋದು ನಿಮಗೆ ಇಷ್ಟ. சரி, இந்த 3 விஷயத்தை சரி பண்ணினாவே உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து வர ஆரம்பிச்சிடும். ಈ 3 ವಿಚಾರಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸರಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಬೇರೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗೆ ಒಂದು ಪರಿಹಾರ ಸಿಕ್ಕಿದೆ. இத சரி பண்றதுக்கும் பாருங்க, ஆண்டவர் வந்து குடும்பத்தை சரி பண்ண சொல்றாரு. ಇದನ್ನ ಸರಿ ಮಾಡೋದಕ್ಕೂ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಿದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕುಟುಂಬನ ಸರಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. இப்ப ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மனைவியை சரி பண்ண சொல்றாரு? ಏನಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೆಂಡತಿಯನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. ஏன்னா பிசாசு வந்து சூஸ் பண்ணதே மனைவியை தான். ಯಾಕೆಂದ್ರೆ ಸೈತಾನನು ಮೊಟ್ಟ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದು ಸ್ತ್ರೀ. அதனால நிறைய விஷயத்துல வந்து பிசாசு வந்து மனைவியை யூஸ் பண்ணலாம். ಯಾಕೆಂದ್ರೆ ಅನೇಕ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಈ ಹೆಂಗಸು ಅಥವಾ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಸೈತಾನನು ಉಪಯೋಗಿಸಬಹುದು. இப்ப மனைவிக்கு வந்து இப்ப அந்த அந்த பசல் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மனைவியை வந்து சரி பண்ண சொல்றாரு. ಯಾವಾಗಲೇ ಹೇಳಿದಂಗೆ ಚೂರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ತುಂಡುಗಳಿದೆಯಲ್ಲ, ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ತುಂಡು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿಯನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. இப்ப மனைவி என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. ಹೆಂಡತಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. எபிசியன்ஸ் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட பத்தி சொல்றாரு. ஹஸ்பண்ட சரி பண்ணணும்னு சொல்றாரு. ಎರಡನೇದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಗಂಡನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஹஸ்பண்ட் லவ் யுவர் வைஃப், மனைவியை நேசிக்க சொல்றாரு. ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2 விஷயம் இருந்தாவே குடும்பம் வந்து சரியாயிடுச்சு. ಈ 2 ವಿಚಾರಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರ. ಈ 2 ವಿಚಾರ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆ ಬಗೆಹರಿಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த 2 விஷயம் வந்து இல்லாததுனாலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ಈ 2 ವಿಚಾರ ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದಾನೇ ಸಮಸ್ಯೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இப்போ அந்த ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்மளுக்கு. ಈ ಆದಾಮ್ ಅವ್ವಳನ್ನ ನೋಡೋದಾದ್ರೆ ಇದು ಒಂದು ಪ್ರಮುಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಉದಾಹರಣೆ ಆಗಿದೆ ನಮಗೆ. ஆதாம் வந்து தெய்வீக அன்புல இருந்ததுனால, மனைவி அவ்வளவு நேசிச்சதுனால, ಈ ಆದಾಮನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೈವಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ರಿಂದ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸ್ದ. மனைவி அதை சாப்பிட்டு கீழே இது பாவத்துல உளுந்துட்டா இவனும் சேர்ந்து உழுவுறான். ಹೆಂಡತಿ ತಿಂದು ಅದರ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದ. ದೈವಿಕ ಪ್ರೀತಿ ಇರೋದ್ರಿಂದನೇ ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸಿರೋದ್ರಿಂದನೇ ಆತನು ಕೂಡ ಅದನ್ನು ತಿಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட்லாம் பாருங்க. பாய்ஸ் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணுவான். ಈ ಹೊಸದಾಗಿ ಮದುವೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹುಡುಗ ಹುಡುಗಿಯನ್ನ ನೀವು ನೋಡೋದಾದ್ರೆ, ಹುಡುಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತನ್ನ ಹುಡುಗಿಗೆ ತುಂಬಾ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನೆಲ್ಲ ಅಷ್ಟು ಕಷ್ಟ ಪಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾನೆ. ஏன்னா அந்த பொண்ணை அவ்வளவு நேசிக்கிறான். ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಹುಡುಗಿಯನ್ನ ಅಷ್ಟು ಇಷ್ಟ ಪಡ್ತಾನೆ.
பண்ணாத சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவான். ಮಾಡದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾನೆ. அது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணை நேசிக்கிறதுனால. ಒಂದೇ ಒಂದು ವಿಚಾರ ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಆ ಹುಡುಗಿನ ಪ್ರೀತಿಸುವುದು. அதேதான் ஆதாமும் பண்ணான், மனைவியை நேசிச்சான். ಆದಾಮನು ಮಾಡಿದ್ದು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದು. சோ அதனாலதான் உள்ள பாத்தீங்கன்னா பாவம் உள்ள என்டர் ஆகுது. ಅದರಿಂದಲೇ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಪಾಪವು ಒಳಗಡೆ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. மனைவியும் பாருங்க, அது இது ஆதாம் என்ன சொல்லாதையா இருந்திருப்பான் மனைவி கிட்ட, இது சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆதாம் வந்து மனைவி கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா முன்னாடி. ಇಲ್ಲಿ ಆದಾಮನು ಹೇಳಿರ್ಬೋದಾಯ್ತು ತನ್ನ ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಮುಂಚಿತವಾಗಿ, ದೇವರು ಈ ತರ ಹೇಳಿರ್ತಾರೆ ನೀ ಇದನ್ನ ಪಾಲಿಸು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಆದಾಮನಾದ್ರೂ ಹೇಳಿರ್ಬೋದಾಯ್ತು. சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் மனைவியை வந்து சரி பண்ண சொல்றாரு. ಹಾಗಾಗಿಯೇ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೈತಾನನು ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ತ್ರೀಯನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் ஆதாமோட லாங்குவேஜே மாறுது. ಅದಾದ ನಂತರ ಆದಾಮನ ಭಾಷೆಯೇ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. எப்படி மாறுதுன்னா, ಯಾವ ರೀತಿ ಬದಲಾಗ್ತಿದೆ, ஆண்டவர் வந்து கேக்குறாரு, ದೇವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் புசிக்க கூடாத இந்த பழத்தை நீ புசிச்சியான்னு கேக்குறாரு. ನಾನು ಊಟ ಮಾಡಬಾರದು ತಿನ್ನಬಾರದು ಅಂತ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ನೀ ತಿಂದಿಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவன் பழி போட ஆரம்பிக்கிறான். ಇವನು ಒಂದು ಅಪರಾಧವನ್ನ ಬೇರೆ ಮೇಲೆ ಹೊರಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீ கொடுத்த இந்த ஸ்திரீ தான் காரணம், ನೀನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಹೆಂಗಸರ ಸ್ತ್ರೀಯೇ ಕಾರಣ. சப்போஸ் அவன் அங்க மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா, ಅಲ್ಲೇನಾದ್ರೂ ಆದಾಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರ ಹತ್ರ ಕ್ಷಮಾಪಣೆ ಏನಾದ್ರು ಕೇಳಿ ஆண்டவர் வந்து கண்டிப்பா மன்னிச்சிருப்பாரு. ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾ ಇದ್ರು. ஆனா அவன் மன்னிப்பு கேட்கல. ಆದ್ರೆ ಅವನಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ಕೇಳಲಿಲ್ಲ. அங்க பாவம், அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பாவம் உள்ள வந்துருச்சு. ಅಲ್ಲೇ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಪಾಪವು ಒಳಗಡೆ அந்த பாவத்தோட லாங்குவேஜ் தான் மாறுது. ಆ ಪಾಪದ ಭಾಷೆಯೇ ಇಲ್ಲಿ ಬದಲಾಗ್ತಾ ಇರ್ತದೆ. அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுதுன்னா பழி போடுது. ಆ ಭಾಷೆ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅಪರಾಧವನ್ನ ಹೊರಿಸ್ತಾ ಇದೆ. அந்த அன்பு போயிடுச்சு, ಆ ಪ್ರೀತಿ ಹೋಗ್ಬಿಡ್ತು. அதனாலதான் இங்க அந்த எபேசியர் 5:22 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மனைவி வந்து புருஷனை நேசிக்க சொல்றாங்க. ஏன்னா அந்த அன்பு அங்க கட் ஆயிடுச்சு. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಎಫೆಸಿ 5:22 ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ತ್ರೀ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அப்புறம் ஆதாம் வந்து பழி போட ஆரம்பிச்சிட்டான். ಅದಾದ್ಮೇಲೆ ಆದಾಮನು ಅಪರಾಧವನ್ನ ಹೊರಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ದ. அதனாலதான் இங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப வந்து நேசிங்கன்னு சொல்றாரு, திரும்பி பழைய நிலைமைக்கு மாறுங்கன்றாரு. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪುರುಷ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. அப்ப ஆதாம் ஏவாள் அங்க வந்து அந்த அன்பு போயிடுச்சு, பழி போட ஆரம்பிச்சிட்டான் மனைவி மேல. ದೈವಿಕ ಪ್ರೀತಿ ಇತ್ತು, ಪಾಪ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಆ ದೈವಿಕ ಪ್ರೀತಿ ಹೋಯ್ತು. ಅದಾದ್ಮೇಲೆ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಅಂದ್ರೆ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲು ಇರ್ತಕ್ಕಂಥ ದೈವಿಕ ಪ್ರೀತಿಗೆ ಹೋಗ್ರಿ ಅಂತ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அததான் இங்க வந்து சரி பண்ண சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆ ವಿಚಾರವನ್ನ ಇಲ್ಲಿ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ. மூணாவது வந்து குழந்தைங்களை பத்தி சொல்றாரு. ಮೂರನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. பிள்ளைகளே பெற்றோருக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு இருங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯರಿಗೆ ಅಧೀನರಾಗಿರಿ. அங்கேயும் ஃபர்ஸ்ட் வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஆதாமேவோட பசங்க வந்து அவ்வளவா மதிக்கல. ಮೊದಲನೇದಾಗಿ ಅಲ್ಲಿ ಆದಾಮ ಅವಳ ಮಕ್ಕಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಷ್ಟಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನ ಸನ್ಮಾನಿಸಲಿಲ್ಲ. இந்த மூணு விஷயத்த வந்து சரி பண்ணிட்டாவே, ಈ ಮೂರು ವಿಚಾರವನ್ನ ನಾವು ಸರಿ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ உங்களோட பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಿಹಾರ ಆಗ್ತದೆ. உங்களோட ஜெபம் சீக்கிரமா கேட்கப்படுது. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಬೇಗ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இப்ப நான் அந்த கதை சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்க ஃபிளைட்ல ஏறிட்டீங்க, நீங்க பரலோகத்தை அந்த கவர்மெண்ட் ஆஃப் ஹெவனுக்கு நீங்க வந்துட்டீங்க, பரலோக கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ಒಂದು ಫ್ಲೈಟ್ ನ ಹತ್ತಿದ್ದೀರಾ, ಸ್ವರ್ಗ ಅಥವಾ ಪರಲೋಕ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ. இப்ப ஆண்டவரோட உதவியோட இந்த மூணு விஷயத்தையும் நீங்க சரி பண்ண முடியும் ஈஸியா. ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ಈ ಮೂರು ವಿಚಾರವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಸರಿ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ஏன்னா நீங்க கவர்மெண்ட்ல வந்துட்டீங்க, உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களோட விஷயத்த நீங்க தான் சரி பண்ணணும் இல்லையா. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಆ ಪರಲೋಕ ಅನ್ನುವಂತ ಗವರ್ಮೆಂಟ್ ಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ. ಈ ಬಂದ ಮೇಲೆ ಈ ದೇವರ ಸಹಾಯದಿಂದ ಇದನ್ನ ನೀವು ಸರಿ ಮಾಡ್ಕೋಬಹುದು. அப்புறம் மனைவியை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுது. இதுல இன்னொன்னு சொல்லுது பாருங்க, ப்ராவர்ப்ஸ்ல 14:1, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 14, நீதிமொழிகள் 14. நீதிமொழிகள் 14. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். வந்து புத்தி உள்ள ஸ்ரீ யாரு? ಇವಾಗ ನಾವು ಇಲ್ಲಿ ಹೆಂಗಸರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಇಲ್ಲಿ ಎರಡನೇ ಸಲ
ಸ್ತ್ರೀ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. புத்தி உள்ள ஸ்திரீ வந்து இப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀ ಯಾರು, ಬುದ್ಧಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. எஃபிஷியன்ஸ் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, எபேசியர் 5:1. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இது இந்த மாதிரி இருக்க ஸ்திரீ தான் புத்தி உள்ள ஸ்திரீன்னு வேதம் சொல்லுது. ಅವಾಗಲೇ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀ, ಬುದ್ಧಿವಂತ ಸ್ತ್ರೀ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಎಫೆಸಿ 5:27 ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀನೇ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀ. அப்பனா ஸ்திரீக்கு வந்து வல்லமா பாருங்க, வீட்டை வந்து இடிக்கவும் முடியுமா, கட்டவும் முடியுமா. ಸ್ತ್ರೀ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಗೆ ಮನೆಯನ್ನ ಕೆಡವಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯನೇ, மனுஷனுக்கு இது சொல்லல. ಕಟ್ಟಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯನೇ. ಆದ್ರೆ ಗಂಡಸಿಗೆ ಈ ಮಾತನ್ನ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அதனாலதான் பிசாசு வந்து ஸ்திரீயை யூஸ் பண்றான். ಹಾಗಾಗಿಯೇ ஏன்னா ஸ்திரீக்கு வந்து அந்த வல்லமை இருக்கு. ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿದ್ದು. அந்த ஏவாள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஏவாள் அந்த ஸ்திரீயை தான் பிசாசு யூஸ் பண்றான் வீட்டை இடிக்கிறதுக்கு. ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೈತಾನನು ಅವಳ ಮುಖಾಂತರ ಮನೆಯನ್ನ ಕೆಡೋದಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ. அததான் இங்க வந்து சொல்றாங்க. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಹೇಳುವಂತದ್ದು. சோ இப்போ உங்களுக்கு இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ಇವಾಗ ನಾನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಿದೆಯಾ? சோ இந்த 3 விஷயத்த வந்து ஒரு குடும்பம் வந்து சரி பண்ணுனா உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்விங்க கொடுத்தாச்சு. அதான் பெரிய விஷயம். ಈ ವಿಚಾರ ಏನಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗೆ ಆಲ್ರೆಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಿಹಾರನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ 3 ವಿಚಾರನ ನೀವು ಬದಲಾಯಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ವಿಚಾರ ಅಥವಾ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಸಮಸ್ಯೆಗೆ ಪರಿಹಾರ ಸಿಕ್ತು ಎಂಬುದಾಗಿ. சோ இப்போ வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா கிருபையை தந்துட்டாரு. அதுதான் பெரிய விஷயம். அந்த கிருபையை வச்சு நீங்க அந்த கிருபையை வந்து நீங்க விசுவாசிச்சு நீங்க எடுக்கணும். ಒಂದು ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರ ಏನಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, ಕೃಪೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದೆ. ಆ ಕೃಪೆಯನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಬಹುದು. நீங்க அடுத்த நிமிஷம் விசுவாசிட்டு இந்த 3 விஷயத்தை நீங்க சரி பண்ணி ஆகணும். ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಂಡು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಆ ಮರುಕ್ಷಣನೇ ಈ 3 ವಿಚಾರಗಳನ್ನ ಸರಿಪಡಿಸ್ಕೊಂಡ್ರೆ, சோ இதுதான் வேறே. ಸರಿಪಡಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಎಲ್ಲವೂ ನಡೀತದೆ. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮಗೆ ಒಂದು ಬೇರಾಗಿದೆ. சோ இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தை வச்சுதான் இன்னொருத்தவங்க வந்து கிறிஸ்துவையே ஏத்துக்கிற அளவுக்கு வருது. ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಇನ್ನೊಬ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇದೆ. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவுக்கெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲದೆ ಒಂದು 100 ವರ್ಷದ ಹಿಂದೆ அப்போ எல்லாரும் ஒழுங்கினமா இருந்தாங்களாம். ಎಲ್ಲರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಡತೆ ಗೆಟ್ಟವರಾಗಿದ್ರಂತೆ. என்னன்னா இஷ்டத்துக்கு யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது, பாவம்னா ஈஸியா பண்ணிட்டு இருந்தாங்க. ಇಷ್ಟ ಬಂದಾಗೆ ಎಷ್ಟು ಜನ ಬೇಕಾದ್ರೂ ಮದುವೆ ಆಗ್ಬೋದು, ಬೇಕಾದ್ರೆ ಪಾಪ ಮಾಡ್ಬೋದು, ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அப்புறம் இயேசு கிறிஸ்து எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவரை ஏத்துக்கிறவங்க வந்து அவங்களோட நடத்தையே வித்தியாசமா இருக்கான். ಅದಾದ್ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದ ಮೇಲೆ ಅವರ ನಡತೆ ಕೂಡ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இவ்வளவு கிறிஸ்டியன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்களே, அவங்க ஸ்டாப் பண்ண முடியலையேன்னு அவருக்கு ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருந்துச்சான். ಒಬ್ಬ ಸೈಂಟಿಸ್ಟ್, ಒಬ್ಬ ವಿಜ್ಞಾನಿ ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹೇಗೆ ಇಷ್ಟು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ನರು ಅಥವಾ ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು ಹೇಗೆ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಇದನ್ನ ತಡೆಯೋದು ಹೇಗೆ ಅಂತ ಒಬ್ಬ ವಿಜ್ಞಾನಿ ಹೇಳ್ತಾನೆ. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் குடும்பம் தான் சொல்றாங்க. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂಬುದಾಗಿ ಆ ವಿಜ್ಞಾನಿ ಕಂಡುಹಿಡಿದಾಗ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕುಟುಂಬವಾಗಿದೆ. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இயேசுவை அறியாத போது ஜனங்க வந்து இஷ்டத்துக்கு பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. மனைவியை போட்டு அடிக்கிறது, பசங்க சொல்லு பேச்சு கேட்காதது, அப்படி இருந்தாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಷ್ಟ ಬಂದಾಗ ಮದುವೆ ಆಗೋದು, ಇಷ್ಟ ಬಂದಾಗ ಪಾಪ ಮಾಡೋದು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட நடக்கையே மாறுது. ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದ್ಮೇಲೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುಟುಂಬದೊಳಗೆ ಬಂದ್ಮೇಲೆ ಅವರ ನಡತೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಬದಲಾಗಿದೆ. மனைவி வந்து புருஷன் பேச்சு கேட்கறது, புருஷன் மனைவி பேச்ச கேட்கறது, மனைவி மேல அன்பா இருக்கிறது, பசங்க வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறது, இப்படி ஆகுது. ಈ ಪಾಪವೆಲ್ಲ ಹೋಗಿ ಗಂಡ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಂಡನಿಗೆ ವಿಧಿಯರಾಗುವಂಥದ್ದು, ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂಥದ್ದು, ಮತ್ತೆ ಮಕ್ಕಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಂದೆ ತಾಯಿಯನ್ನ ಗೌರವಿಸುವಂಥದ್ದು, ಇವೆಲ್ಲ ಕೆಲಸಗಳು ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದ ಮೇಲೆ ಇವನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ
ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಾ ಇದೆ. ஸோ அதர் இது மத்தவங்க வந்து அதை பாக்குறாங்க, கண்ணில் பாக்குறாங்க. ಬೇರೆಯೊಬ್ರು ಇದನ್ನ ಕ್ರಿಸ್ತ ಇರುವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೇರೆಯವರು ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க ஆச்சரியப்பட்டு எனக்கு இந்த கடவுள் தான் எனக்கு வேணும்ன்றாங்க. ಇವರೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ನನಗೆ ಈ ದೇವರು ಬೇಕು ಅಂತ ಅಂಗೀಕರಿಸ್ಕೊತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் கிறிஸ்தவம் வந்து ஈஸியா உலகம் ஃபுல்லா ஈஸியா பரவிக்கிட்டே இருக்கு இன்னும். ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ಕ್ರೈಸ್ತರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಅಥವಾ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೀತಾ ಇರುವಂತದ್ದು. அப்புறம் குடும்பம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ಕುಟುಂಬ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೋಡ್ರಿ. சோ அதனால எல்லாருமே வந்து குடும்பத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನ ಕೊಡ್ರಿ. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க இங்க அங்கன்னு ஓடுறத விட ஃபர்ஸ்ட் உங்களோட குடும்பத்தை வந்து சரி பண்ணிட்டா மற்றதெல்லாம் ஈஸியா இருக்கும். ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮಗೆ ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೂ ಕೂಡ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗೋದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ನೀವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಕುಟುಂಬವನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. ஏன்னா நம்ம கையில இப்போ பெரிய கவர்மெண்ட் வந்தாச்சு, அது இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்ம கையில. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗವರ್ಮೆಂಟ್ ಆದ ಸರ್ಕಾರ ಬಂದಿದೆ, ಅದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸರ್ಕಾರ ಬಂದಿದೆ. நான் ஒரு விஷயத்த சொல்லி மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். ಒಂದು ವಿಚಾರವನ್ನ ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ஒரு கதையில இருந்தே நான் அதை ஆரம்பிக்கிறேன். ಒಂದು ಕಥೆಯಿಂದ ನಾನು ಅದನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇನೆ. அந்த காலத்துல ஆப்பிரிக்கா ஜனங்கள்லாம் அந்த டிவில கூட பார்த்திருப்பீங்க, கை காலெல்லாம் கீறிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே ரத்தமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா ஆப்பிரிக்கா ஜனங்க காட்டுவாசி? ನೀವು ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ, ಟಿವಿಲೆಲ್ಲ ನೋಡಿರ್ಬೋದು ನೀವೆಲ್ಲ. ஒரு ஒரு ஆப்பிரிக்காவை பத்தி படிக்கிறதுக்கு ஒருத்தர் போறாரு அங்க. ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ஒரு அமெரிக்கா போறாரு, அமெரிக்கன்ஸ் போறாங்க. ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅವರ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அப்போ அவர் கையில வந்து வெறும் துணி தான் இருக்கும், துணி கொஞ்சம் காசும் கையில வச்சிருந்தாரு. ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿಯೆಲ್ಲ ಕೈಯಲ್ಲಿ ಬರೀ ಬಟ್ಟೆ ಮತ್ತು ಸ್ವಲ್ಪ ದುಡ್ಡನ್ನು ಮಾತ್ರ ಇಟ್ಟಿದ್ರು. அப்புறம் அவர் ஜஸ்ட் கீழே அவரோட பையெல்லாம் வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வருவாரு, அவரோட துணியெல்லாம் காணாம போயிடும். ಅವರು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬಟ್ಟೆ ಹಣವನ್ನ ಇಟ್ಟು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಬರಸ್ದಲ್ಲಿ ಆ ಹಣ ಮತ್ತೆ ಆ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಕಡಿಯಾಗಿತ್ತು. அதே மாதிரி காசு இஷ்டத்துக்கு வாங்குறது, ಅದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಸು ಕೂಡ காசு இஷ்டத்துக்கு வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி அவருக்கு, ಮತ್ತೆ அதிகமா. ಬಟ್ಟೆ ಮತ್ತೆ ಏನೇ ತಗೊಂಡ್ರು ತುಂಬಾ ಕಾಸ್ಟ್ಲಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತುನ ತಗೋತಾ ಇದ್ರು. அப்போ அவர் கையில இருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. ಮತ್ತೆ ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇರ್ತಕ್ಕಂಥ ಹಣ ಎಲ್ಲ ಖಾಲಿ ಆಗೋದು. இப்போ சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அவருக்கு. ಇವಾಗ ಅವ್ರ ಹತ್ರ ತಿನ್ನೋದಕ್ಕೂ ಕೂಡ ಹಣ ಇಲ್ಲ. அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஆட்டுக்குட்டியோட பாலை வந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಿದಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಆಡು ಕುರಿನ ಹಾಲನ್ನ ಕುಡ್ಕೊಂಡು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ಕೊತಾ ಇದಾರೆ. மத்தவங்க எல்லாம் பரிதாபப்பட்டு சாப்பாடு தராங்க, ஆனா பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு. ಆದ್ರೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಅವ್ರ ಮೇಲೆ ಕರುಣೆ ಇಟ್ಕೊಂಡು ಊಟವನ್ನ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಆ ಊಟ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அவரோட பிஏ, அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, ಅವರ ಜೊತೆ ಇರ್ತಕ್ಕಂಥ PA ಅವರ ಸಹಾಯಕ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ, இந்த நாட்டுல ஒரு ராஜா இருக்கிறாரு, ಇಲ್ಲೊಬ್ಬ ರಾಜನಿದ್ದಾನೆ, அவரை போய் நம்ம பார்ப்போம். ಅವರನ್ನ ಹೋಗಿ ನಾವು ಮೀಟ್ ಮಾಡುವ. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சரி என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு. ಅವಾಗ ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ PA ಅಂದ್ರೆ, ಸರಿ ಆಯ್ತು ನನ್ನ ಆ ರಾಜನ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗು. அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த ராஜா கையில ஒரு கொம்பு இருக்கு. ಆ ರಾಜ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ರಾಜನ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊಂಬಿದೆ, ಒಂದು ಗಡ್ಡಿ ಇದೆ. இப்போ இவர் சொல்றாரு, எனக்கு சாப்பிடறது கூட வழி இல்லை, எல்லாரும் என்னோட திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. ಇವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ರಾಜನ ಹತ್ರ, ನನ್ನ ಹತ್ರ ಊಟಕ್ಕೂ ಕೂಡ ಗತಿ ಇಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಲ್ಲಾನು ಕತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ ராஜா வந்து இவர் பாவமா பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடன்படிக்கை பண்ணிப்போம். ಈ ರಾಜ ಇವರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ ಅಥವಾ ಇವರ ಗಡ್ಡಿಯನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಸರಿ ಆಯ್ತು ನಾವು ಒಂದು ಒಪ್ಪಂದವನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ. அந்த உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல, இவர் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டார். ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಇವರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಇವರು ಸರಿ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்போ கையில 2 பேர் கையிலயும் கிழிச்சுப்பாங்களாம் பிளேட்ல. ಆ ಇಬ್ರು ಕೈಯಲ್ಲೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗೀರ್ಕೋತಾರಂತೆ ಕೈಯಲ್ಲಿ. அந்த ரத்தத்தை வந்து கிளாஸ்ல ஊத்திட்டு 2 பேர் ரத்தத்தையும் கிளாஸ்ல கொட்டிட்டு 2 பேரும் அதை குடிக்கணுமா. ಇಬ್ರುವೆ ಆ ಗ್ಲಾಸ್ ಕೈನ ಕುಯ್ಕೋಬಿಟ್ಟು ಆ ಬರುವಂತ ರಕ್ತವನ್ನ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಆ ರಕ್ತವನ್ನ ಕುಡಿಬೇಕಂತೆ. இப்போ அவங்க பிளட் கவனன்ட்குள்ள வந்துட்டாங்க. ಈ ಈ ಈ ವಿಚಾರವನ್ನ ಮಾಡುವಾಗ ಅವರು ರಕ್ತ ಸಂಬಂಧ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. இப்போ ராஜா என்ன சொல்றாரு, இந்த கோலை புடின்றாரு. ಇವಾಗ ರಾಜ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இப்போ ಇಟ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ನೆಕ್ಸ್ಟ್ ಏನೋ ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದನ್ನ ಬದಲಾಯಿಸ್ಕೊಡ್ತಾರೆ ಕೋಲನ್ನ. இவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை வந்து அவர்கிட்ட, அந்த அமெரிக்கன் கிட்ட தரணும், அமெரிக்கன் கையில என்ன இருக்குதோ அதை வந்து இவர்கிட்ட தரணும். ಹೀಗೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ಇವರು ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಅವ್ರ ಹತ್ರ ಏನಿದೆ ಅದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಾಜನಿಗೆ ಕೊಡ್ಬೇಕು.
ಕೊಡ್ಬೇಕು. ರಾಜನ ಹತ್ರ ಏನೇನಿದೆ ಅದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಅಮೆರಿಕ ವ್ಯಕ್ತಿ ಹತ್ರ ಕೊಡ್ಬೇಕು. அப்ப அந்த ஆப்பிரிக்கன் ராஜா என்ன கேக்குறாருன்னா, உன் கையில இருக்கிற அந்த ஆடை தான்றாரு. ಆಫ್ರಿಕಾ ರಾಜ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿನ್ನ ಹತ್ರ ಇರ್ತಕ್ಕಂತ ಆ ಕುರಿಮರಿಯನ್ನ ಕೊಡು. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆடுதான் எனக்கு பால் தந்துட்டு இருக்கு, நான் இந்த பாலை தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன், இதையும் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு சாப்பாடு கிடையாது, எனக்கு இந்த ஊர் சாப்பாடு எனக்கு பிடிக்கல. ಅಮೆರಿಕ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನ್ನ ಹತ್ರ ಇರೋದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ತಾ ಇರೋದು ಈ ಕುರಿ ಒಂದೇನೆ, ಇದನ್ನ ನೀವು ಈಸ್ಕೊಂಡ್ರೆ ನನ್ನ ಹತ್ರ ಊಟಕ್ಕೆ ಯಾವ್ದು ಗತಿ ಇರೋದಿಲ್ಲ. அப்ப அந்த ராஜா என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு அந்த ஆடு தான் வேணும். ಇಲ್ಲ, ಅವಾಗ ರಾಜ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ಇಲ್ಲ ನನಗೆ ಆಡೇ ಬೇಕು. இவரும் அந்த ஆடை கொடுத்துட்டாரு. ಇವನು ಆಡನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟ. இவரு வந்து கையில இருந்து அந்த கோல் வச்சிருக்கிறார். ராஜாவோட கோல். ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ಕೋಲನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த கோல் வந்து அவர்கிட்ட தராரு. ಈ ಆಡನ್ನ ಇಸ್ಕೊಂಡ್ಮೇಲೆ ಈ ಕೋಲನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಾಜ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಮೆರಿಕ ವ್ಯಕ್ತಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அப்புறம் அந்த அமெரிக்காக்காரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆடை எடுத்துக்கிட்டீங்க, இந்த கோலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன். ಆವಾಗ ಅಮೆರಿಕದಿಂದ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಆಡನ್ನ ಇಸ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರಿ, ನೀವು ನನಗೆ ಈ ಕೋಲ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಈ ಕೋಲ್ ಇಟ್ಕೊಂಡು ನಾನೇನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நான் வந்து இந்த கோல் தான் தருவேன், நீ வெளியே போனாரு. ನಾನು ಈ ಕೋಲ್ ಮಾತ್ರ ನೀನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ನೀವು அந்த கோல் எடுத்துட்டு வெளியில போறாரு, எல்லாரும் மண்டி போட்டு வணங்குறாங்க அவரு. ಆದ್ರೆ ಆ ಕೋಲನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ಮೊಣಕಾಲ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಮಂಡಿ ತಲೆ ತೆಗೆದು, யார் யாரெல்லாம் திருட்டுட்டு போனாங்களோ இவரை தேடி கண்டுபிடிச்ச எல்லாரும் ரெட்டை தனியா தராங்க. ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಕದ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ರು ಇವರ ವಸ್ತುಗಳನ್ನ ಈ ಕೋಲನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಎರಡರಷ್ಟು ತಗೊಂಡ್ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಮುಂದೆ இதுக்கு காரணம் என்னன்னா, ரத்தம் பிளட் கவர்னன்ட் அது ராஜா கிட்ட போட்டிருக்காங்க. ಏಕೆಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಒಪ್ಪಂದ, ರಕ್ತ ಸಂಬಂಧದ ಒಪ್ಪಂದವನ್ನ ಈತ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಾಜನಿಗೆ ಹಾಕಿದ್ದಾನೆ. அந்த பிளட் கவர்னன்ட் பாருங்க, அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஒரு பயப்படுறமான விஷயம். ஒரு ஆள் வந்து ஒரு பிளட் கவர்னன்ட் பண்ணிட்டான்னா, அதை மீறிட்டான், அவன்கிட்ட இருக்க திங்ஸ் யாராவது எடுத்துட்டா சாபம் வந்து அந்த குடும்பத்துக்கே வந்துருமா. ನೀವು ಗಮನಿಸಬಹುದು, ಈ ರಕ್ತ ಸಂಬಂಧದ ಒಂದು ಒಪ್ಪಂದ ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿತ್ತು. ಅದನ್ನ ಏನಾದ್ರು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಏನಾದ್ರು ಮೀರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ, ಅವರ ತಲೆಮಾರಿಗೆ ಒಂದು ಶಾಪ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನರು ಅವಾಗ ನಂಬ್ತಾ ಇದ್ರು. இது தொடங்குனதே ஆண்டவர் தான். ಇದನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇ ದೇವರು. அந்த ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உனக்கு வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னோட சந்தியை பெருக பண்ணுவேன்னு. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கவர்னன்ட் பண்ணிருக்காங்க. ದೇವರು ಇದನ್ನ ಹೆಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಬ್ರಾಹ್ಮನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. ಅಬ್ರಾಹ್ಮನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನೋಡಿ ನಿನಗೆ ಸಂತತಿಯನ್ನು ಕೊಡ್ತೇನೆ, ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಟ್ಟೇ ಕೊಡ್ತೇನೆ, ನಿನ್ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ತೇನೆ. அது வரைக்கும் ஆபிரகாம் வந்து ರಕ್ತ ಸಂಬಂಧದ ಒಪ್ಪಂದವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. அது வரைக்கும் ஆபிரகாம் வந்து நம்பவே இல்லை. எப்போ வந்து ஆண்டவர் வந்து கவர்னன்ட் பண்ணிட்டாரோ நம்ப ஆரம்பிக்கிறான். ಅಲ್ಲಿ ತನಕ ದೇವರು ಹೇಳೋ ತನಕ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಬ್ರಾಹ್ಮ ನನಗೆ ಮಕ್ಕಳಾಗ್ತದೆ, ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಹೆಚ್ಚುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ತನಕ ಅಬ್ರಾಹ್ಮ ನಂಬಿರ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಯಾವಾಗ ದೇವರು ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾವಾಗ ದೇವರು ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಮಾತನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವಾಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಂಬಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಯ್ತು. அந்த கவர்னன்ட் எப்படின்னா, ஆடை வந்து ரெண்டா கட் பண்ணி நடுவுல வச்சு அதை கிராஸ் பண்ணி ஆண்டவர் போனாங்க. ಆ ಒಂದು ಒಪ್ಪಂದ ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಆಡನ್ನ ಕತ್ತರಿಸಿ ಆ ಆಡಿನ ಭಾಗವನ್ನು ಆ ಕಡೆ ಇಟ್ಟು ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಹೋದ್ರು. அது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்றபடி நான் செய்யலைன்னா நான் இந்த ஆடு மாதிரின்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಹೇಳಿದ ರೀತಿಯಾಗಿ ನಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಆಡಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து சிலுவையில நம்மளோட ஒரு கவர்னன்ட் குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப நம்ம எல்லாருமே பிளட் கவர்னன்ட்ல இருக்கோம். ಇವಾಗ ನಾವುಗಳೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ, ಶಿಲುಬೆಯ ಮುಖಾಂತರ ನಾವೆಲ್ಲರೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ರಕ್ತದ ಒಪ್ಪಂದದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. அப்போ பைபிள்ல இருக்க எல்லா ஆசீர்வாதமும் நம்மளோட ஆசீர்வாதமா ஆயிடுச்சு. ಸೊ ಇವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿರೋದ್ರಿಂದ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. நம்ம ஏன் நம்மளுக்கு அது கிடைக்கலன்னா நம்ம கேட்க மாட்டேன்றோம். ಏನಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அந்த வெறும் அந்த ஆப்பிரிக்கா கதையில பாருங்க, ஜஸ்ட் ஒரு கொம்பு தான் கையில கொடுத்து அனுப்பிச்சாரு. ಈ ಆಫ್ರಿಕನ್ ಕಥೆಯಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಬರೀ ಒಂದು ಕೋಲನ್ನ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ರು. அதுக்கப்புறம் கையில கவர்னன்ட் அந்த ரெண்டு பேரும் பிளட் வந்து கலந்து குடிச்சாங்க. ಅದಾದ್ಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಅವರ ರಕ್ತ ಇವರ ರಕ್ತವನ್ನ அவர் என்னென்னலாம் தொலைஞ்சு போச்சோ எல்லாத்தையும் டபுளா வந்து தராங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರಿಂದ ಆ ವ್ಯಕ್ತಿ ಏನೆಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡಿದ್ದ ಅದಕ್ಕಿಂತ ಎರಡರಷ್ಟು ಅವನಿಗೆ ಸಿಗ್ಲಿಕ್ಕೆ ಕಾರಣವಾಯಿತು. சாப்பாடெல்லாம் ராயல் சாப்பாடு, ராயல் வீடு அவருக்கு. ಊಟ ಎಲ್ಲ ಭರ್ಜರಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಊಟ, ರಾಜನ ಊಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಊಟಗಳು ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. ஏன்னா அவர் கவர்னன்ட் பண்ணியிருக்கிறது சாதாரண மனுஷங்கிட்ட இல்ல, அந்த ஊர் ராஜா கிட்டே கவர்னன்ட் பண்ணியிருக்காங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನು ಒಪ್ಪಂದ ಮಾಡಿಕೊಂಡಿರೋ
ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆ ಅಲ್ಲ, ಒಬ್ಬ ರಾಜನ ಹತ್ರ ಒಪ್ಪಂದ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. சோ அதுக்கே இவ்வளவு பலமைன்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட நம்ம கவர்னன்ட் பண்ணிட்டோம். ಅದಕ್ಕೆ ಇಷ್ಟು ಬೆಲೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದಿಗೆ ನಾವು ಒಪ್ಪಂದ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. அதனால நீங்க தைரியமா நீங்க இப்ப கேட்கலாம். இப்ப நீங்க தைரியமா ஆண்டவர் முன்னால வரலாம். ಹಾಗಾಗಿ ನೀವು ಧೈರ್ಯದಿಂದ ದೇವರನ್ನ ಕೇಳಬಹುದು, ಧೈರ್ಯದಿಂದ ದೇವರ ಮುಂದೆ ಬರ್ಬೋದು. ನೀವು கிருபை என்ன உங்களுக்கு வெளிப்படுத்துதுன்னா, ಈ ಕೃಪೆ ಏನ್ ನಿಮ್ಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க சொல்ல நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இது முட்டி போட்டு ப்ரே பண்ணிருக்கேன், இவ்வளவு தூரம் நான் நடந்திருக்கேன், கோயில சுத்தி வந்திருக்கேன், அது வந்து பேசல பைபிள். ದೇವರು ನೀವೆಲ್ಲ ಹೇಳ್ಬೋದು, ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಇಷ್ಟೊತ್ತು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದೀರಾ, ಇಷ್ಟು ದೇವಸ್ಥಾನಗಳನ್ನ ಸುತ್ತಿದೀರಾ, ಇಷ್ಟೊತ್ತು ಮಂಡಿಕಾಲು ಊರಿದೀರಾ, ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರವನ್ನ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அது அவங்களோட பர்சனல் நம்பிக்கையா இருக்கும். ಅದು ಅವರಿಗೆ ಸಂಬಂಧ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆಯಾಗಿರುತ್ತೆ. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு உங்களுக்கு? ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ದೇವರು ನಿಮ್ಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, அவர் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு, ದೇವರು ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீங்க கடவுளோட வந்து சேரணும்னு அவரோட உயிரையே தந்திருக்கிறாரு. ದೇವರು ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಸೇರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த பைபிள் ஃபுல்லா அதுதான் சொல்லுது. ಈ ಬೈಬಲ್ ಪೂರ್ತಿ ಅದನ್ನೇ ಹೇಳುವಂತದ್ದು. இப்ப பழைய நிலைமைக்கு ஆண்டவர் வந்து கொண்டு வர்றாரு நம்மள. ಈಗ ಮುಂಚೆ ಇತ್ತಲ್ಲ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பரலோக கவர்மெண்ட்ல தான் இருந்தோம். ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಪರಲೋಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ நம்ம பாவி ஆயிட்டதுனால கீழே வந்துட்டோம். ನಾವು ಪಾಪಿ ಆದ್ರಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಕೆಳಗೆ ಬಿದ್ವಿ. இப்ப ஆண்டவர் வந்து கிருபையை யூஸ் பண்ணி நம்மள திரும்பி மேல கூட்டு போறாரு. ದೇವರು ಕೃಪೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಮತ್ತೆ ಮೇಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் சுவிசேஷம். ಇದೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುವಾರ್ತೆ. சோ ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறீங்க? எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? ಎಲ್ಲರೂ அல்லேலூயா ಹೇಳುವ, ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸೋದಾದ್ರೆ. சோ இன்னையில இருந்து நீங்க அல்லேலூயா. சோ இன்னையில இருந்து குடும்பத்தை வந்து பார்க்க ஆரம்பிங்க, குடும்பத்தை வந்து கட்டுங்க. ಇವತ್ತಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನ ಕೊಡ್ರಿ. ஏன்னா நீங்க குடும்பத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಕುಟುಂಬವನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೋಬಿಟ್ರಿ, எல்லாமே சரியாயிடுச்சு. ಎಲ್ಲ ಕೂಡ ಸರಿ ಆಯ್ತು. ஓகே, இதுதான் என்னோட மெசேஜ். நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த மாசம் நான் வருவேன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக்கோட நம்ம பார்க்கலாம், மீட் பண்ணலாம். ಇದು ನನ್ನ ಸಂದೇಶವಾಗಿತ್ತು. ಮುಂದಿನ ತಿಂಗಳು ಅಥವಾ ಅದರ ಮುಂದಿನ ತಿಂಗಳು ನಾನು ಬರ್ತೇನೆ, ಬೇರೆ ಒಂದು ವಿಚಾರವಾಗಿ ಮಾತಾಡುವ. ஸோ எல்லாருக்கும் என்னோட மெசேஜ் பிடிச்சிருந்துச்சா? ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಉಪದೇಶ ಇಷ್ಟ ಆಯ್ತಾ? எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? ನಾನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರ ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ஓகே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.